بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق سبع سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله الأماني. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய ஒரு நாளுடைய நிகழ்ச்சிக்காக பல இடங்களிலிருந்து அல்லாஹ்வுடைய கலாமை கேட்க வேண்டும் என்பதற்காக தூரங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய உங்களை மர்ஹபா என்று வரவேற்கின்றேன். ஏனென்றால் ஒரு ஹதீஸை படிப்பதற்காக சில சஹாபாக்கள் மதீனாவிலிருந்து மிஸ்ருக்கு சென்றிருக்கிறார். அபூ அய்யூப் அல்-அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸை படிப்பதற்காக மதீனா இருக்கிறது ஆசியாவிலே, மிஸ்ர் இருக்கிறது ஆப்பிரிக்காவிலே, கண்டம் சென்றார்கள் ஒரு ஹதீஸை படிப்பதற்காக. ஒரு மனிதர் வந்தார், தேடி வந்தார்.
கேட்டார்கள். அந்த மனிதரை பார்த்து, நீங்கள் எதற்காக வந்தீர்கள்? அந்த மனிதர் சொன்னார், உங்களிடம் ஒரு ஹதீஸை படிப்பதற்காக வந்தேன். கேட்டார்கள், வேறு எந்த நோக்கத்திற்காக வரவில்லையா? இல்லை. வியாபாரத்திற்காக வரவில்லையா? இல்லை. அப்பொழுது சொன்னார்கள், மன் சலக தரீகன் தரீகன் இலல் ஜன்னah, யார் ஒரு இல்மை படிப்பதற்காக வருகிறாரோ, ஒரு இல்மை படிப்பதற்காக வருகிறாரோ, ஒரு விடயத்தை விளக்கணும், நான் படிக்கணும் என்பதற்காக வாரார், வேற எந்த நோக்கமும் இல்லை. அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாதை அல்லாஹ் லேசாக்குகிறார். சஹலல்லாஹு லஹு தரீகல் ஜன்னah. கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, எனக்கும் உங்களுக்கும் இதே நன்மாராயம். நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருப்பது, ஒன்று சேர்ந்திருப்பது, குர்ஆனுடைய மார்க்கத்துடைய விடயங்களை படிப்பதற்கு வந்திருக்கின்றோம். ஆகவே அல்லாஹ் இந்த பிரயாணத்திற்காக அல்லாஹ் தரக்கூடிய கொடை சொர்க்கத்துடைய பாதை அல்லாஹ் லேசாக்குவார். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபிக்கு சொல்லி கொடுத்தார், நன்மாராயம் பெறும். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றுள்ள உலக வாழ்க்கையில், உலகத்துடைய வாழ்க்கையுடைய கட்டங்கள் முஸ்லீம்களை பொதுவாக, முஸ்லீம் அல்லாத தமிழர்களோ, பௌத்தர்களோ, கிறிஸ்தவர்களோ, யூதர்களோ, இவர்களுடைய சிந்தனை வித்தியாசமானது. இவர்களுடைய சிந்தனை குறுகியது. எதை எடுத்தாலும் அவர்கள் உலகத்தை மாத்திரம் யோசிப்பார்கள். உலகத்தில் எப்படி நல்லா இருக்கிறது, அவ்வளவுதான். எத்தனை மதம் இருக்குதோ அனைவர்களோட பேசிப்பார். ஆனால் முஸ்லீம்களாகிய எங்களுடைய சிந்தனை சகோதரர்களே, உலகத்திலும் நல்ல முறையில் வாழ வேண்டும். உலகத்துக்கு அடுத்த இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, பர்சகுடைய வாழ்க்கை. பர்சகுடைய வாழ்க்கையிலும் நல்ல முறையில் வாழ வேண்டும். மூன்றாவது ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஆகிரத்துடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலும் நல்ல முறையில் வாழ வேண்டும். இதுதான் உண்மையான முஸ்லிமுடைய சிந்தனை. உலகத்துடைய வாழ்க்கையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை அதைவிட ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வரலாற்றிலே பார்க்க முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிய மெத்தை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அனைத்து விடயங்களை பார்த்தாலும் சகோதரர்களை ஆச்சரியப்படுவோம். இவ்வளோ பெரிய ஒரு நபிக்கா இப்படி வாழ்க்கை? இவ்வளவு பெரிய ஒரு நபிக்கா? எங்கட தலைவாணி யாரையாவது ஒரு வீட்டுல எங்கட தலையணையை எடுத்து பார்த்தா அது பஞ்சுதான் இருக்கு. எங்கட யார வீட்டிலையும் உள்ள தலையணைகளுக்கு ஓலை இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலையணை ஹஷ்வு லீஃப், ஓலை. ஓலையை நிறைச்சி தான் தூங்கினார். இப்ப நாங்க ஓலையை நிறைச்சி ஒருத்தர் தூங்கினா என்ன சொல்லுவோம்? நாங்க எங்க எல்லோருடைய வீட்டுடைய பெட்டும் எங்களுக்கு தெரியும். எல்லாரும் எவ்வளவு பஞ்சு, எவ்வளவு தூக்கம் போகுது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி எழும்பினா அப்படியே உடம்பு நிறைய அடையாளம் இருக்கும், பாயுடைய அடையாளம். இவ்வளவு பெரிய ஒரு நபி. கண்ணியமிக்க சகோதரர்களே,
இந்த உலக வாழ்க்கை என்பது சாதாரணமானது, எப்படியும் வாழலாம் என்பதுதான் உலகத்துடைய நியதி. ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு துஆவை படித்து தந்திருக்கிறான். என்ன? وَمِنْهُمْ مَنْ يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً وَقِنَا عَذَابَ النَّارِ. முஸ்லிம்கள் இருக்கிறாங்களாம், அவங்க துஆ கேட்பாங்களாம். என்ன துஆ? எல்லாரும் பாடம் தானே, சொல்லுங்க. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். 3 துஆ ஒரு துஆவுக்கு இருக்கு. என்ன துஆ? முஸ்லிம்களுடைய துஆ இதுதான். யா அல்லாஹ், உலகத்திலேயும் ஹசனாவ நல்லது தான். இரண்டாவது வஃபில் ஆখিরাতি ஹஸனா, யா அல்லாஹ் ஆখিরাத்திலேயும் நல்லது தான். மூணாவது என்ன துஆ? வகினா அஸாபன் நார், யா அல்லாஹ் நரகத்தை விட்டு எங்களை பாதுகா. இந்த மூணும் சேர்ந்த துஆ யார துஆ? யார துஆ? முஸ்லிம்களுடைய துஆ, உண்மையான முஸ்லிம்களுடைய துஆ. ஆனா கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ் சொல்றான், இவங்களுக்கு இந்த பர்ஸக் ஆகிரம் எல்லாம் விளங்க. எந்த நேரமும் அவங்களுக்கு துனியா மட்டும்தான். அவங்களையும் அல்லாஹ் சொல்றான், وَمِنْهُمْ مَنْ يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا وَمَا لَهُ فِي الْآخِرَةِ مِنْ خَلَاقٍ. கொஞ்சம் பேர் இருக்காங்களாம், எப்பயும் கேட்கிறது, யா அல்லாஹ் துனியாவத்தா 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 துனியாவத்தா. துனியா நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும். அல்லாஹ் கேட்க வாரண்டா சொல்றேன். கேளுங்க, ஏதோட சேர்த்து ஆகிரத்தோட. வெறும் துனியா இல்ல, வெறும் துனியாவை கேட்பாங்க. அல்லாஹ் சொல்றார், அவங்களுக்கு ஆகிரத்தில் எந்த விதமான பங்கும் கிடையாது. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, உலக வாழ்க்கையில நாங்க அதிகமானவங்க 40 வயது அடைஞ்சிட்டோம். 40 வயது 30 வயது வயதானவங்க இருக்கிறோம் இந்த இடத்துல. இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் முடிஞ்சிடும், உலக வாழ்க்கை முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, 2வது வாழ்க்கை ஆரம்பிக்கும். அந்த வாழ்க்கைக்கு என்ன பேர் சொல்றது? என்ன சொல்றது? ஆலமுல் பர்ஸக். ஆலமுல் பர்ஸக்ல எங்கட வாப்பட வாப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எங்கட உம்மாட உம்மாவெல்லாம் எங்க இப்ப ஆலமுல் பர்ஸக். சகோதரர்களே, இன்று 8 மணிக்கு உங்களோட உயிர் பிரிஞ்சிட்டு வை. அல்லாஹ் ஆயுள தரணும், நீண்ட ஆயுள தரணும். 8 மணிக்கு உயிர் பிரிந்தால் 8:05 ஆலமுல் பர்ஸக். 8:05 எங்க? ஆலமுல் பர்ஸக். ஆலமுல் பர்ஸக் என்றா என்ன? கண்ணியமிக்க சகோதரர்களே, உலகத்துடைய சொகுசுகளை நாங்க தேடுறோம். மனிதன் அப்படித்தான். ஸ்ரீலங்கால வாழ்ந்து பார்த்தோம், சரி வரல. ஜெர்மனுக்கு வந்துட்டோம், அதோட கொஞ்சம் சொகுசா இருக்கும், நல்லா இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். இங்கிலாந்துக்கு வந்துட்டோம், கனடாவுக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு நாட்டையும் நல்ல எல்லாருக்கும் விருப்பம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்ப யோசிங்க, இந்த ஆலமுல் பர்ஸக்கு நாங்க தயாரா இல்லையா? என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? இதுவரைக்கும் உலகத்துல உயிர்கள் பிரிந்ததை எங்கட அப்பா உதாரணமா, எங்கட உம்மாட உம்மா உதாரணமா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபிரௌன், அபூஜெயில், எங்களுக்கு தெரிஞ்சாங்க இருக்காங்களா இல்லையா? எங்கட காலத்துல வாழ்ந்த எவ்வளவு நல்லவங்க,
எவ்வளவு மோசமானவங்க இருக்காங்களா இல்லையா? சரி, இந்த பலஸ்தீன்ல சுஹதாக்கள் எல்லாம் எங்க? கண்ணியமிக்க சகோதரர்களே, இது கட்டாயம் படிக்க வேண்டிய அறிவு. ஏனென்றா பர்ஸக நாங்க தயார் செய்வோம். இவங்களோட ரூஹ் எல்லாம் எங்க இருக்குது? இந்த உடம்பு இருக்குது. இந்த உடம்புக்குள்ள இருந்து ரூஹ் வெளியாகும். ரூஹ் வாயால வெளியாக எங்க போகுது சகோதரர்களே? இந்த ரூஹ் 5 இடங்கள்ல போய் இருக்குது. எத்தனை இடங்கள்ல? இதுதான் பர்ஸக். இதுதான் பர்ஸக். எங்கட கட்டைய கொண்டு போய்தான் மண்ணுக்கு வைக்கிறது. ஏன்? மின்ஹா خلقناكم وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى. இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை படைத்தோம், மண்ணுக்கு தான் திரும்ப எடுப்போம். உங்களை திரும்ப ஒரு நாள் இந்த மண்ணிலிருந்து தான் எழுப்பாட்டுவோம். அல்லாஹ் சொல்றான். இது நம்பிக்கை, ஈமான். இந்த ரூஹுகள் எங்க இருக்குது? முதலாவது நபிமார்களுடைய ரூஹ். யார் ரூஹ்? இந்த உலகத்தில் ஆக சிறந்தவருடைய ரூஹ். இந்த ரூஹ் இருக்குது சகோதரர்களே இல்லீன் என்ற இடத்தில். அந்த இடத்துக்கு எந்த ரூஹும் போகல. ஆக குவாலிட்டியா நடந்தான் அந்த இடம். இரண்டாவது ஷுஹதாக்களுடைய ரூஹ். ஷுஹதாக்கள் என்ன? ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதா இல்லையா? ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்கள்ல ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டாங்க. கை வெட்டப்பட்டது, கால் வெட்டப்பட்டது, வயிறு கிழிக்கப்பட்டது. நான் பலஸ்தீன்ல ஷுஹதாக்கள் போறாங்களா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலி வஜ்அல் மௌதி ஃபீ பலதி ரசூலி. யா அல்லாஹ், எனக்கு ஷஹாதத்தை தா. ஏன் கேட்டாங்க தெரியுமா? அவங்களுக்கு தான் 2வது இடம். அவங்களுக்கு எத்தனாவது இடம்? 2வது இடம். அவங்க எங்க இருக்காங்க? இதுவரைக்கும் இன்று வரைக்கும் உலகத்தில் ஷஹீதாக்கப்பட்டவங்க எல்லாருமே அல்லாஹ் அவங்களோட ரூஹ பறவைக்குள்ள அல்லாஹ் போடுறான். எதற்குள்ள போடுறான்? அந்த பறவை என்ன செய்யுது? சுவர்க்கத்துல சுத்தி திரியுது. சுவர்க்கத்துடைய பழங்களை சாப்பிடுது. அல்லாஹ்வுடைய அர்ஷில கூடு இருக்குது, அதுல போய் தங்குது. நாங்க கூடுன்னு சொல்ல போல கிளி கூட்டு நினைச்சிடாதீங்க, புறா கூட்டு நினைச்சிடாதீங்க. அல்லாஹ்வுடைய அர்ஷ்ங்கிறது இந்த 7 வானத்தை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய குர்சியில வைத்தா பெரிய மைதானத்துல வளையத்தை வச்ச மாதிரி. குர்சியை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய அர்ஷில வைத்தா பெரிய ஒரு மைதானத்துல சஹானொண்டு வளையொண்டு வச்ச மாதிரி. அது சின்ன சின்ன கூடு இல்லை இதெல்லாம். அதனால அல்லாஹ் சொல்றான், இந்த ஷஹீதான யாருமே மௌத்தாகல. ஷஹீதான யாருமே என்ன செய்யல? மௌத்தாகல, ஹயாத்தோட வாழ்றாங்க. 2வது அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானா. 3வது ரூஹ் தான் முஃமின்களுடைய ரூஹ். உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் ரசூல் மார்க்கம் என்று வாழ்ந்தாங்களே, இவங்களோட ரூஹ். இவங்களோட ரூஹ் எங்க போகுது? இவங்களோட ரூஹும் சகோதரர்களே சொர்க்கத்துக்கு தான் போகுது. அல்லாஹ் சொர்க்கத்துல பறவைக்குள்ளதான் போடுறான். வித்தியாசம் என்ன தெரியுமா? சுஹதாக்களுக்கு சாப்பிடலாம், மூமின்களுக்கு சாப்பிடலாம். மூமின்களுக்கு என்ன செய்யலாது? சாப்பிட இயலாது. பறவைகளுக்கு ரூஹ் இருக்குது, அவ்வளவுதான். இது 3வது. 4வது முஸ்லிம் ஆனா பாவி இருக்காங்களா? அப்படி என்ன சரி, முஸ்லிம் ஜும்மா முஸ்லிம் என்பாங்களே, ஜும்மா முஸ்லிம் என்பாங்க. முஸ்லிம் தான் ஹராம் வாழ்க்கையில், முஸ்லிம் தான் ஃபர்லுகள் இல்ல, ஹஜ் செய்யல, நோம்பு பிடிக்கல, தொழல்ல, முஸ்லிம் மௌத்தாயிட்டார். இவர் ரூஹ் எங்க போகுது? இவங்களோட ரூஹ் போற இடத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கனவுல காட்டினார்.
ஒரு நாள் சுபகுடைய தொழுகையை தொழுதுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, கனவு கண்டீங்களா யாராவது? இல்லையா ரசூலல்லாஹ், நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்ட்டார். 2 பேர் வந்து என்ன கூட்டிட்டு போனாங்க என்று கனவு, பெரிய கனவு, புகாரியுடைய பெரிய ஹதீஸ். அந்த கனவுல தொழுகை இல்லாதவங்களுடைய தலை உடைக்கப்படுறது, வட்டி சாப்பிட்டவங்களை ரத்த ஆறுல அல்லாஹ் ஓட வைக்கிறது, இதெல்லாம் பார்த்தாங்க நபியோ. இது யாருக்குண்டா முஸ்லிம் ஆனா பாவி. என்ன வாழ்க்கையில் இது? பர்சக்ல, பர்சகுடைய வாழ்க்கையில் அப்படியே தான் அவங்களுக்கு. சகோதரர்களே, 5வது ரூஹ், 5வது ரூஹ் யாரு? இந்த உலகத்துல வாழ்றாங்களே காஃபிர்கள். காஃபிர்ண்டா யார்? அல்லாஹ்வை நம்பாத அவ்வளவு பேர். அல்லாஹ்வை நம்பாத அவ்வளவு பேருக்கு பேர் என்ன? அது என்ன பேரா இருக்கலாம், என்ன மதமாக இருக்கலாம். இவ்வளோ பேர் ரூஹும் எங்க போகுது? இவ்வளோ பேர் ரூஹும் போற இடத்துடைய பேர் தான் சிஜ்ஜீன், ஜெயில். நரகத்துடைய சிஜ்ஜீன் ஏட்டுல தான். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 5 இடத்துல ரூஹு போயிருக்கு. விளைஞ்ச நான் சொல்றது இப்ப என்ன முக்கியமான விடயத்துக்கு வர போறேன். அதான் இந்த 5 சொல்றேன். என் வாழ்க்கையில் இது கட்டாயம் படிக்கும். சமூகத்தில் உங்களுக்கு தெரியும், தேவையில்லாத விடயங்களை படிக்க போய் தேவையான விடயம் படிக்க நேரம் இல்லை. தேவையில்லாத விடயங்களை படிச்சு 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 இன்றைக்கு தேவையான விடயம் படிக்கிறதுக்கு அது தேவையில்லை, அது விடும். இந்த பர்சகுடைய வாழ்க்கை என்பது சகோதரர்களே, யாரும் இதுல கருத்து வேறுபாடு இல்லை, யாரும் சண்டை பிடிக்க மாட்டாங்க இதில். இந்த விடயங்கள் பர்சகா எல்லாருக்கும் தேவை. ஏனென்றா தெரியாம போயிட்டோம் வேண்டாம், அது மரணம் எப்ப வரும் தெரியாது, மவுத் எப்ப வரும் தெரியாது. ஆனா பர்சக ரெடியாக்கி வைத்துக் கொள்ளும். எத்தனை வருஷம் பர்சக் சகோதரர்களே? உலகத்துல 100 வருஷம் வாழ்ந்துட்டோம். பர்சக் எத்தனை வருஷம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயி எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? 1400 வருடம் ஆயிட்டு. எங்க இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பர்சக். எத்தனை வருஷம் ஆயிட்டு? இப்ப யோசிங்க, எவ்வளவு முக்கியமா பர்சக். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல வாழ்ந்தது 1000 வருஷம். இன்றைக்கு பர்சகுடைய வாழ்க்கையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 6000 வருஷமா இருக்கிறார். எத்தனை வருஷமா? எங்கட மௌத்துக்கு பிறகு எங்கட பர்சக் என்ன நடக்க போகுது? எங்கட பர்சக் என்ன நடக்க போகுது சகோதரர்களே? ஒரு புத்திசாலி தான் இதெல்லாம் யோசிப்பார். புத்தி அற்றவன் பர்சக பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டான், அது எங்களுக்கு தேவையில்லைம்பா. ஆனா கண்ணை பொத்தி அத முன்னுக்கு ஃபேஸ் பண்ணும் பொழுது என்ன செய்யுது? நீங்க எவ்வளோ தேவையோட வந்திருக்கிறீங்க, நானும் தேவையில்லாத பேச்சு பேச இயலாது. யாசிர் மௌலவி சொன்னாரு, 1.5 மணித்தாலும் பேசலாம் ஹஸரத். என்ன தேவையோட வந்திருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். பர்சக் மட்டும் போதும் எங்களுக்கு. இந்த மிக முக்கியமான சிந்தனை எடுத்துட்டோம். உதாரணமா உங்களுக்கு யஹூதிகளே தெரியும். யஹூதிகள் எல்லாருமே படிக்கிறது சூனியத்தை. எதை படிப்பாங்க? கபாலா என்ற சூனியம் ஒன்று இருக்கு. 10 யஹூதி சேர்ந்தாங்கன்னா படிப்பாங்க, அது அவங்கள படிப்பது. அவங்க சூனியத்தை படிக்கிற எதற்கு தெரியுமா? உலகத்தை கண்ட்ரோல் எடுக்குது. எங்களுக்கு அந்த கல்வி தேவையில்லை, நாங்க படிக்கிறது குர்ஆன். நாங்க உலகத்தை கோடிக்கணக்க கையில் எடுத்து என்ன செய்யலாம்? நாங்களே சுப தொழுதோம், எல்லாரும் தொழுதோமா இல்லையா? இந்த சுபகு தொழுகையுடைய சுன்னத் தொழுகை இருக்குதே 2 ரக்காத். சுபகுக்கு முந்தி சுன்னத் தொழுவோமா இல்லையா? ஃபஜ்ருடைய என்ன ரக்காத் ஓதுவோம்? குல் யா அய்யுல் காஃபிரூன், குல் வல்லாஹு அஹத்.
இந்த 2 ரக்காத்துடைய நன்மைய அல்லாஹ் தந்தா எங்க கொண்டு வைக்கிறது? ஒரு நன்மை தெரியுமா அதுக்கு? சுபஹ் தொழுகை விடுங்க, இஷா தொழுகை விடுங்க. இந்த ஃபஜ்ருடைய சுன்னத் 2 ரக்காத் இருக்குது, இதுக்குரிய நன்மை என்ன தெரியுமா? ஹைரும் மினத் துன்யா வமா ஃபிஹா. இந்த உலகம் உலகத்தை விட சிறந்ததுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு முழு ஜெர்மனியும் எழுதி தந்தா அன்றைக்கு கூட நாள் எப்படி இருக்கு? சுவிஸ் எழுதி தந்தாச்சு ஒரு ஆளுக்கு, வேற எல்லாருக்கும் ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி இல்ல. ஐரோப்பா வழி தந்தாச்சு உங்களுக்கு, எப்படி இருக்கும் அந்த நாள்? சகோதரர்களே, ஃபஜ்ருடைய சுன்னத் 2 ரக்காத் தொழுதா உள்ள நன்மை எங்க வைக்க கொண்டு போய் இதெல்லாம். அதனாலதான் எங்களுக்கு பர்ஸக் முக்கியம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த பர்ஸகுடைய வாழ்க்கையில் புதிய ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கும். புதிய ஒரு வாழ்க்கை என்ன ஆரம்பிக்கும்? இப்ப நாங்கெல்லாம் ஜெர்மனுக்கு வந்தோம். ஜெர்மனுக்கு வந்த முதல் நாள் ராவ் எப்படி இருந்திருக்கும் சொல்லுமா? தனிய வந்தவங்களா, குடும்பத்தோட இல்லை. ஜெர்மனுக்கு வந்த ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருந்திருக்கும்? தலவாணி நனைஞ்சிருக்கும், கொஞ்சம் பேர் அழுதிருப்பாங்க. சமைக்கவே தெரியாது, முட்டை கூட பொறிக்க தெரியாது. ஸ்ரீலங்கால ஒரு சுடுதண்ணி வைக்க தெரியா. என்ன செய்ய? சமைக்கணும். என்ன செய்ய? இன்னொரு வாழ்க்கை ஆரம்பமா இல்லையா? தமிழ் பேசி பழகினவங்க, இந்த நாட்டுடைய பாச எல்லாமே வித்தியாசம், காசி வித்தியாசம், மனித முகம் வித்தியாசம். ஹஸ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கு ஒரு இரவை நினைச்சா நிம்மதி வருதில்லை, தூக்கம் வருதில்லை. கேட்டாங்க, எந்த இரவு? சொன்னாங்க, கபருடைய முதல் இரவு. கபருடைய முதல் இரவை நினைச்சா எனக்கு தூக்கம் வருதில்லை. இவ்வளோ பஞ்சர மெத்தையில தலவாணியில தூங்கின நான் என்னை கொண்டு போய் வச்சிட்டு வந்தா நான் என்ன செய்ய போறேன் கபருக்குள்ள? இதுதான் பர்ஸக். நீடிச்சுட்டே போகும் சகோதரர்களே, நீடிச்சுட்டே போகும் பர்ஸக். இந்த பர்ஸகுடைய வாழ்க்கை, அதனுடைய முதல் தினம்தான் நாங்க மௌத்தாகிற தினம். மௌத்த பத்தி கதைச்சதால மவுத் வரும் அப்படின்னு இருக்குதா? அப்படின்னு அது மூட நம்பிக்கை. மரணத்தை பத்தி கதைக்கணும், ஏன் தெரியுமா? தயாரா. ஆகிரத்தை பத்தி பேசல நான், பர்ஸக் நடுவுல உள்ள ஒரு வாழ்க்கையை சொல்றேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி இருந்தார். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு யார் தெரியுமா? ஷஹீத். இவர் ஷுஹதாக்களுடைய, அதுவும் ஹந்தக்குடைய ஷஹீத். இவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானதோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இஹ்தஸ்ஸல் அர்ஷ் லிமௌத் சஅத் பின் முஆத். சொன்னாங்க, சஅத் பின் முஆதுடைய மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது யா ரசூலல்லாஹ். யார மௌத் செய்தி கேள்விப்பட்டு? எவ்வளவு பெரிய ஆளா இருப்பார் அப்ப சஅத் பின் முஆத், எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய நேசரா இருந்திருப்பார். அர்ஷ் நடுங்குதுண்டா. ஜனாசா ரெடி ஆக்கியாச்சு. சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கையில தான் காயம். அந்த ரத்தம் அப்படியே ஓடிட்டு வருது மதீனாவுல, அவ்வளவு ரத்தம். ஷஹீதாயிட்டார். பக்கீல கபர் தோன்றாங்க அடக்கிறதுக்கு. பக்கீல கபர் தோன்றார் யாரு? அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. கபர் தோண்டக்குள்ளே சொல்றார், கஸ்தூரி வாட வருது கபருக்கு இருந்து. என்ன வாட வருது? கஸ்தூரி வாட வருது. கபர் கஸ்தூரி ஆயிட்டு. ஜனாசாவை தூக்கினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்களை பார்த்து, 70,000 மலக்குகள் வந்திருக்கிறாங்க சஅத் பின் முஆதுடைய ஜனாசாவை கொண்டு போக. எவ்வளவு சிறப்பா இருக்கு. அரிஷ் நடுங்குது,
70,000 மலக்குகள் வந்திருக்கிறாங்க ஜனாசாவை கொண்டு போக. கபருளுக்கு இருந்து கஸ்தூரி வாட வருது. முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ஜனாசாவை கபருளுக்கு வச்சதோட கபர் பிடிச்சிட்டு, கபர் என்ன செஞ்சிட்டு, கபர் பிடிச்சிட்டு. கபர் பிடிச்சத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. உடனே சொன்னாங்க சஹாபாக்கள் தக்பீர் சொல்லுங்க எல்லாரும், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். கபர் விட்டுட்டு, கபர் பிடிக்கிற எங்களுக்கு விளங்காது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு விளங்கும். இந்த ஹதீஸ அறிவிச்சிட்டு இமாம் நாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, யாரையாவது ஒருவரை கபர் பிடிக்க கூடாது என்றிருந்தால் அது சாத் பின் முஆத பிடிச்சிருக்கப்படாது. சாத் பின் முஆத் ரலியல்லாஹு இன்ன நிலைமண்டா எங்கட நிலைமை. நாங்க சாத் பின் முஆத் ரலியல்லாஹு போல எங்கட மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்டு அர்ஷ் நடுங்குமா? அவ்வளவு பெரிய ஆகலா நாங்க? எங்கட மையத்துக்கு 70,000 மலக்குகள் வருவாங்களா? எங்கட கபரு கஸ்தூரியா வாடை ஆகுமா? எங்கட மையத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்க இருக்கிறாங்களா? இல்லையே. எங்கட நிலைமை என்ன? அதனாலதான் சகோதரர்கள் இது முக்கியம். இந்த பர்ஸஹுடைய வாழ்க்கை மிக முக்கியம். இந்த பர்ஸஹுடைய வாழ்க்கையை செய்து கொள்றதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யும்? எல்லாரும் ஒரு அமல செய்வீங்களா இன்ஷா அல்லாஹ்? என்ன பர்ஸஹுக்கு தான் மக்ரிப்ல இருந்து இஷா வரைக்கும் உள்ள நேரத்தை பொறுமதியாகும். என்ன செய்யணும்? எப்ப நேரத்தை? மக்ரிப் டு இஷா. இந்த மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையுள்ள நேரத்தில் விசேடமா எங்கட பெண்கள் மக்ரிப தொழுத முசல்லாவிலே இஷாவை தொழணும். இடைப்பட்ட நேரத்தில் சகோதரர்களே குர்ஆன்ல உள்ள சூரா தான் சூரத்துல் முல்க். என்ன சூரா? சூரத்துல் முல்க். இந்த சூரத்துல் முல்க மௌத்தாகிற நாள் வரைக்கும் ஓதணும் இன்ஷா அல்லாஹ். தயாரா இன்ஷா அல்லாஹ்? நான் உங்களுடைய விளங்கப்படுத்த போற அந்த சூறாவை வேறொன்றும் இல்லை, 30 ஆயத்து தான், மிச்சம் இல்லை. ஏன் இதை ஓதணும்? என்ற பர்ஸஹ். ஒரு வாப்பா மகன்கிட்ட கேட்டாராம், மகன் நான் மௌத்தான என்ன செய்வாய்? மகன் மகன் தானே நமக்கு விசுவாசி, கூட்டாளியை விட அவனுக்கு தானே எல்லாமே செஞ்சு வச்சிருக்கோம். மகன் சொன்னா வாப்பா கிட்ட, வாப்பா நீங்க அப்பாக்கு செஞ்சதை நான் உங்களுக்கு செய்வேன். நீங்க அப்பாக்கு என்ன செஞ்சீங்க? அப்பாட மையத்தை அடக்கிட்டு கூட்டாளி மாட கோப்பி குடிச்சிருந்தீங்க, அவ்வளவுதானே. அவ்வளவு அவசரமா கோப்பி, அவ்வளவு அவசரமா டீ, சாப்பாடு முடிச்சு, அவ்வளவுதான். அதே தான் உங்களுக்கு செய்வோம் வாப்பா நடம். அவன் இதைத்தான் எங்களுக்கு செய்ய போறான் எங்கட புள்ளி, இதைத்தான் செய்ய போறான் எங்களுக்கு எங்கட புள்ளி, அவ்வளவுதான். நாங்க எதை செஞ்சோமோ அதுதான் எங்கட மனைவி செய்ய போறான். நாங்க எங்கட மனைவியே எங்கட பிள்ளைகளை மக்ரிப் டு இஷா முசல்லாவுல பழக்கம் இல்ல, மக்ரிப் டு இஷா தபாரக்கல்லதி ஓதல்ல. எங்கட மவுத்தண்டைக்கும் எங்கட மகன் கரம் போட்டு அடிப்பாங்க. எங்கட மனைவி அதே டிவியில் இருப்பாங்க, ஸ்ரீதேவி. எங்கட மனைவி அதே படத்துல இருப்பாங்க. ஏன் பழக்கல்லையே? நாங்க எங்கட பர்ஸஹ நாங்க செய்யலையே. அதனாலதான் சகோதரர்களே, குடும்பம் குடும்பமா இருந்து தபாரக்கல்லதி ஓதும். என்ன வேலை இருந்தாலும் மக்ரிபுக்கு இஷாவுக்கும் இடையில பிள்ளைகளை உட்கார வச்சு, ஒரு நோய் பிள்ளைக்கு வந்தா தடம் விடமாட்டோம். நாங்க மனைவிக்கு ஒரு நோய் வந்தா கஷ்டப்படுறோம், பர்ஸஹ்ல மாட்டிக்கொண்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒவ்வொரு இரவும் சூரத்துல் முல்க ஓதுவாரோ அல்லாஹ் கபருடைய ஃபித்னா விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். எவ்வளவு பாக்கியம்! சூரத்துல் முல்க் 30 ஆயத்துகளுடைய சூரா குர்ஆன் இருக்குது. யார் ஓதுவாரோ கபருடைய ஃபித்னா விட்டு பாதுகாக்கப்படுவார்.
அவ்வளோ பெரிய ஒரு ஆயத்து அல்லாஹ் கையில தந்திருக்கார். 30 ஆயத்து தான். அல்லாஹ் இந்த சூரத்துல் முல்க்ல ஈமான படிச்சு தரான் எங்களுக்கு. கருத்தை விளங்கி ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். கருத்தை விளங்கி ஓதுங்க. போன்கள் இருக்குதா சூரத்துல் முல்க் எடுங்க பாப்போம். உங்களோட போன்கள் இருக்குமே எடுங்க. மாலைதீவுல எல்லாரும் போன் பார்த்துட்டு இருப்பாங்க. பக்கத்து போய் பார்த்தா போன் பார்க்கறதில்ல, குர்ஆன் ஓது. குர்ஆனை தான் பார்த்து ஓதணும். அவங்களோட பழக்கம். பள்ளியல்ல சின்ன சின்ன பலகையில சுத்ரா ஒன்றிக்கும். என்னன்னு பார்த்தா போன் வைக்கிறதுக்கு. என்னதுக்கு? போன் வைக்கிறதுக்கு. 12 மணிக்கு ஜும்மா, அதான் 12:30 வரைக்கும் ஓதிட்டு இருப்பாங்க குர்ஆன். மாலைதீவுல பழைய முஸ்லிம்கள் செஞ்ச நல்ல ஒரு பழக்கம். உங்களோட போன்ல சூரத்துல் முல்க் எடுங்க. நான் ஓதி சொல்லித்தாரேன், சொல்லுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க் وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير. ولقد زينا السماء الدنيا بمصابيح وجعلناها رجوما للشياطين وأعتدنا لهم عذاب السعير. وللذين كفروا بربهم عذاب جهنم وبئس المصير. إذا ألقوا فيها سمعوا لها شهيقا وهي تفور تكاد تميز من الغيظ كلما ألقي فيها فوج سألهم خزنتها ألم يأتكم نذير قالوا بلى قد جاءنا نذير فكذبنا وقلنا ما نزل الله من شيء إن أنتم
إلا في ضلال كبير وقالوا لو كنا نسمع أو نعقل ما كنا في أصحاب السعير. இவ்வளோ 10 ஆயத்தை முடிச்சுட்டு மற்ற 10 ஆயத்துக்கு போ. அல்லாஹ் என்ன சொல்றார்? ஏன் இது இந்த சூறாவை ஓதினா கபருடைய ஃபித்னாலிருந்து பாதுகாப்பு ஏன் கிடைக்கும்? அல்லாஹ் சொல்றான், எப்படி தொடங்குறான்? தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் சொல்றான், எவன்ட வசம் ஆட்சி இருக்குதோ அவன் பரக்கத் பொருந்தியவன். முழு உலகத்துடைய ஆட்சி யார கையில இருக்குது? யஹூதிய கையில இருக்குது? இல்ல, அல்லாஹ்ட கையில இருக்குது. அல்லாஹ்ட கையில தான் ஆட்சி இருக்குது. தபாரக்கல்லதி பியதிஹில். இதான் ஈமான். ஒரு மக்ரிபுக்கு பிறகு கருத்தை விளங்கி ஓதினோம், ஈமான் கூடுமா குறையுமா? கூடும். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க். பரக்கத் யார்ட்ட இருக்குது? பரக்கத் அல்லாஹ்ட்ட இருக்கு. எங்களுக்கு வாழ்க்கையில சொத்துல செல்வத்தில பரக்கத் செய்யணும் யாரு? அல்லாஹ். அவன்தான் பரக்கத் பொருந்தியவன். அல்லாஹ் சொல்றான், வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் ஒவ்வொரு விடயத்தின் மீதும் சக்தி உடையவன். அல்லாஹ் தான் கதீர். அல்லாஹ் தான். நாங்க கேட்கிறதா, அல்லாஹ்க்கு இந்த பலஸ்தீனை பாதுகாக்க இயலாதா? இந்த கஸ்ஸாவை பாதுகாக்க இயலாதா? ஏன்? 1923ஆம் ஆண்டுக்கு முந்தி பிறந்திருந்தா இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டோம் நாங்க யாரும். இந்த கேள்வி யாரும் எப்ப பிறந்திருந்தா 1923 பிறந்திருந்தா கேட்டிருக்க மாட்டோம். நாங்க செஞ்ச எங்கட வாப்பாமார் செஞ்ச மடத்தனம் அவ்வளவு. அடிக்கடி நான் பயான்கள்ல சொல்றது, ஒரு ஹோட்டல் எழுதிருச்சா சாப்பிடுங்க, பேரன் பில் கட்டுவான். என்ன எழுதிருச்சா? நீங்க சாப்பிடுங்க, பில் கட்டுறாள் யாரு? பேரன். உங்களோட பேரன் பில்ல கட்டுவான், நீங்க சாப்பிடுங்க நிம்மதியா. நல்லா சாப்பிடுறாரு, பிரியாணி, எல்லா கோழி மீன் சாப்பிட்டு முடிஞ்சதோட வெளியே வரக்கொள்ள வந்து பில்ல கொடுத்தாங்க. அவர் காட்டினாராம், எழுதிருக்குதே நீங்க சாப்பிடுங்க, பேரன் பில் கட்டுவார். அதுக்கு அவன் கடைக்கார சொன்னாங்கன்னா, நீங்க தான் பேரன், நீங்க தான் யாரு? உங்களோட அப்பா சாப்பிட்டு போட்டு போயிட்டார். உங்களோட அப்பா சாப்பிட்டு போட்டு, எங்கட அப்பா அம்மா திண்டுட்டு போனதுக்கு தான் நாங்க அடி வாங்குறோம். அவ்வளவு. அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அழுவீங்க, கண்ணால உங்களுக்கு கண்ணீர் வரும். சில ரத்த கண்ணீரும் வரும். சில நேரம் ரத்த கண்ணீரும் என்ன வரலாம் சில நேரம். அது அப்படித்தான் வரலாறு இருக்குது. அல்லாஹ் கதீர் தான். அல்லாஹ் எங்களை வச்சிருந்த இடம் வேறு. முஸ்லிம் சமூகத்தை அல்லாஹ் வைத்திருந்த இடம் என்ன வேறு. ஆனா நாங்களே எங்களுக்கு அநியாயம் பண்ணி கொண்டோம், அவ்வளவுதான். அது இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல அல்லாஹ் கதீர் என்பதை எங்களுக்கு காட்டுவான் இன்ஷா அல்லாஹ். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லிட்டு முதலாவது. இரண்டாவது ஆயத், அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத். உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் படைத்தான். ஹயாத்தை தந்தது யாரு? அல்லாஹ். ஹயாத் தந்தது யாரு? மௌத்த தரப்போறது யாரு? அல்லாஹ். ஏன் தந்தான்? லியப்லுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக, வாழ்றதுக்கு. இந்த ரெண்டு, இந்த ஆயத்திலே எங்களுக்கு வாழ்க்கையுடைய அந்தரங்கம் விளங்குது. லியப்லுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக. என்ன சோதனை? ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களை யார் அழகான அமல் செய்கிறார். என்ன சோதனை? எப்படி அமல் செய்யும்? அஹ்ஸன் பேர் இருக்குதா? ஹுஸ்னா பேர் இருக்குதா? அஹ்ஸன், ஹுஸ்னா, ஹஸ்னா எல்லாம் அழகு அழகு அழகு. ஹஸ்ஸான், ஹசன், ஹுசைன் எல்லாம் அழகு. முஹ்சின். அஹ்ஸனு அமலா, அழகான அமல் என்ன?
இஹ்லாஸ். அழகான அமல் என்ன? இஹ்லாஸ். வலது கையால கொடுத்தா இடது கைக்கு தெரியப்படாது. வலது கையால கொடுத்தா எந்த கைக்கு தெரியப்படாது? மனைவிக்கு தெரியணுமா? இடது கைக்கே தெரியப்படாதுன்னா பேஸ்புக்கு தெரியணுமா? சோசியல் மீடியாவுக்கு தெரியணுமா? அஹ்ஸனு அமலா. வலது கையால கொடுத்தீங்களா அதோட மறந்துருங்க கொடுத்தது. அஹ்ஸனு அமலா. தொழுதீங்களா பேணுதலா தொழுங்க. அஹ்ஸனு அமலா. ஹஜ் செஞ்சீங்களா அது மாதிரி செய்யுங்க. ஹஜ் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் ஹயாத்தையும் மௌத்தையும் தந்தது லியபிலுவகும் அய்யுகும் அஹ்ஸனு அமலா. இஜ்திமா செய்றீங்க மாதாந்தம். அஹ்ஸனு அமல் இஹ்லாஸோட செஞ்சா அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. குரூப் சேர்க்கிறதுக்கு வானா, குரூப் சேர்க்கிறதுக்கு வானா, பார்ட்டி சேர்க்கிறதுக்கு வானா, குர்ஆனை படிக்க செய்யறதுக்கு அவ்வளவுதான். செலவழிங்க. ஏனென்றா தமிழ் ஜும்மாவும் இல்லை, இங்க தமிழ் ஜும்மாவும் இல்லை. நாங்க கனடால தமிழ் ஜும்மாவை சேர்த்து வச்சிருக்கோம், தொடங்கி வச்சிருக்கோம் தமிழ் ஜும்மா. ஏன் தமிழ் ஜும்மா? ஜும்மாவாவது தமிழ்ல நடக்கணுமா இல்லையா? அவங்களுக்கு எவ்வளவு ஆசரிக்கும் விளங்குது எனக்கு. கனடாவில் உருவாக்கி வச்சிருக்கு தமிழ் ஜும்மா. எவ்வளவு நாளைக்கு நடக்கும் அல்லாஹ்வால். தியாகம் எல்லாம் கஷ்டம் தான். உலகத்தில் ஒன்றும் லேசா உருவாக்கல. அப்ப உங்களுக்கு சனி ஞாயிற்றுக்கிழமை தான் லேசி. உங்களுக்கு ஒரு மாதத்தில் ஒரு இஜ்திமா சேருங்க, குர்ஆனை படிங்க, அல்லாஹ்வுக்காக சேருங்க, அல்லாஹ்வுக்காக பிரிங்க. அவ்வளவு. அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் சொல்றான், ஏன் நீங்க இப்படி அமல் செய்யணும் தெரியுமா? இந்த முழு உலகம் ஏன் அல்லாஹ் சொல்றான். அடுத்த ஆயத்துல அல்லதி خلق سبع سماوات طباقا. அல்லாஹ் எப்படிப்பட்டவர் என்றா 7 வானத்தை தட்டு தட்டாக படைத்தான். எத்தனை வானம் இருக்குது? இன்னும் உலகம் வானத்துக்கிட்ட போகல. 7 வானம் இருக்குது. سبع سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت. அல்லாஹ்வுடைய படைப்பிலே எந்த குறையும் நீ பார்க்கல. வானத்தில் ஏதாவது குறை இருக்குதா? எங்கேயாவது உடைஞ்சு உழுது வாகனம் என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவ்வளவு பெரிய வானம், தூண் இல்லாத வானம். ما ترى في خلق الرحمن من تفاوت. அல்லாஹ் சொல்றான், ஃபர்ஜிஇல் பஸர். திருப்பி திருப்பி பாரு. ஹல் தரா மின் ஃபுதூர். ஏதாவது வெடிப்பு இருக்குதான்னு பாரு வானத்துல. எங்கட அல்லாஹ் இவ்வளவு சக்தி மிக்க அல்லாஹ். இன்றைக்கு அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவன் தண்ட சிலைய பின்பற்றி எவ்வளவு தைரியமா இருக்கிறான். எங்களுக்கு ஏன் தைரியமா இருக்கல? ஏன் தைரியமா எங்களுக்கு இருக்கல தெரியுமா? நாங்க துண்டு துண்டா பிரிச்சிட்டோம். எங்களுக்குள்ள மன கசடு கூட ஒத்தனு காட்டல. நீங்க பார்த்திருப்பீங்களே, ஒரு மாட்டை ஒரு புலி ஒரு சிங்கம் வந்து பிடிக்கும் பொழுதோ மத்த மாடு என்ன செய்யுது? பார்த்துட்டு சிரிக்குமா, கொம்பால அவனுடைய கொத்துமா? பார்த்திருப்பீங்க எல்லாரும். ஒரு மாட்டை புலி பிடிக்கும் பொழுதோ மத்த மாடு பார்த்துட்டு சிரிக்குமா, என்ன செய்யும்? சொல்லுங்களேன் கொஞ்சம். கொம்பால கொத்துதா இல்லையா? இந்த மாட்டுக்குள்ள உணர்வு இல்லாம போயிட்டு மிஸ் இருக்கு. இந்த மாட்டுக்குள்ள உணர்வு இல்லாம போயிட்டு துருக்கிக்கு. இதுதான் எங்கட நோய். நீ லட்சத்தை கொள்ளு, பிள்ளைகளை கொள்ளு, எல்லாத்தையும் கொள்ளு, நாங்க சிரிச்சிட்டு இருப்போம். நாங்க சிரிச்சிட்டு இருப்போம். நீ கொள்ளு, முஸ்லிம்களை கொள்ளு, நாங்க சிரிப்போம். எங்க அல்லாஹ்வோட உதவி இறங்கு. இந்த மாட்டுக்குள்ள ஒரு உணர்வு பக்கத்து ஜோர்டானுக்கு இல்லாம போயிட்டு, ஸ்ரீலங்கால இருக்கிற எங்களுக்குள்ள உணர்வு பக்கத்து உள்ளவனுக்கு இல்லாம போயிட்டா இல்லையா? கண்ணியமிக்க சகோதரர்களே, இவ்வளோ பெரிய குதரத்துள்ள அல்லாஹ்வை நம்பின நாங்க அல்லாஹ்வோட உதவி அதுதான் எங்களுக்கு இறங்குது இல்லை. அவ்வளவு அந்த உணர்வு இழந்துட்டோம்.
அல்லாஹ் சொல்றான், ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير. திரும்ப திரும்ப பாரு இந்த வானத்தை. உன்ட பார்வைதான் கேவலமாக திரும்புமே தவிர என்னுடைய படைப்பில் எந்த விதமான குறையும் உன்னால் காணல. அவ்வளோ பெரிய கமாலியத்தை அடைந்தவன் அல்லாஹ். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றார், எவ்வளோ டிசைன் பண்றாள் தெரியுமா? நான் وَلَقَدْ زَيَّنَّا السَّمَاءَ الدُّنْيَا بِمَصَابِيحَ. இந்த துனியாட வானத்தை பாருங்க, முதல் வானத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த முதல் வானத்தை நான் லைட்டுகளை கொண்டு நட்சத்திரங்களை கொண்டு அழகுபடுத்தி இருக்கிறேன். இரவைக்கு பாருங்க, யார் இதெல்லாம் கொள்ளுறது? இவ்வளவு நட்சத்திரம் விழாம இருக்குதே வானத்தில். அல்லாஹ் சொல்ற, நான் செஞ்சேன். இந்த சூரத்துல் முல்க கருத்தை விளங்கி ஓதுங்க சகோதரர்களை, ஈமான் கூடிடும். உங்களோட ஈமான் பலம் அடையும் இன்ஷா அல்லாஹ். وَجَعَلْنَاهَا رُجُومًا لِلشَّيَاطِينِ. எரி நட்சத்திரம் இருக்குது வானத்தில். சில நேரம் நீங்க வானத்துல பாருங்க, நட்சத்திரம் உழுவுற மாதிரி. இந்த நட்சத்திரத்துக்கு அரபியில சொல்ற ஷிஹாப். என்ன சொல்றது? முந்தி பேர் வைப்பாங்க சாப்தீன். சாப்தீன் தெரியுமா? உங்களோட ஊர்ல இருப்பாங்க சாப்தீன். சாப்தீன் இல்ல, ஷிஹாபுத்தீன். என்ன பேரு? ஷிஹாபுத்தீன் தான் சாப்தீன். சாப்தீன் ஷிஹாபுத்தீன் என்றால் மார்க்கத்துடைய எரி நட்சத்திரம். அல்லாஹ் இந்த நட்சத்திரத்தை வைத்து ஷைத்தானுக்கு எரியுது. ஷைத்தானுக்கு எரியத்தான் அல்லாஹ் நட்சத்திரத்தை படைச்சிருக்கார். وَجَعَلْنَاهَا رُجُومًا لِلشَّيَاطِينِ وَأَعْتَدْنَا لَهُمْ عَذَابَ السَّعِيرِ. அவங்களுக்குள்ள தண்டனை தான் சயீர் என்ற தண்டனை. இவ்வளவு அல்லாஹ் வானத்தை பத்தி சொல்லிட்டு அப்படியே நேர் அல்லாஹ் வாரா நரகத்தை பத்தி சொல்ற. எதை பத்தி சொல்ற? இப்ப நாங்க முஸ்லீம்கள், அல்லாஹ் எல்லா முஸ்லீம்களையும் பாதுகாக்கணும். ஆண்களை பாதுகாக்கணும், பெண்களை பாதுகாக்கணும், பிள்ளைகளை பாதுகாக்கணும். யாரும் நரகம் போயிடப்படாது. சூரத்துல் முல்க நீங்க கருத்து விளங்கி ஓதினீங்கன்னா நரகம் போக மாட்டீங்க. இந்த முயற்சியெல்லாம் அதுக்கு நல்லடைத்து எல்லாம் தேவையில்லை. இந்த இஜ்திமா இந்த பயான் வைக்கிறேன்னதுக்கு சமூகத்தை பாதுகாக்க, அவ்வளவுதான். அதுதான் நீங்க எல்லாரும் சேர்ந்து செய்யணும். ஒரு ஆள் 2 பேர் 3 பேர் செய்யல. இதெல்லாம் சமூகத்தை பாதுகாக்க. ஜும்மாவும் இல்லையே, தமிழ் ஜும்மாவும் இல்லையே, ஒரு பயானாவது ஒழுங்கா போற இடங்கள்ல நீங்க பாருங்க. கனடாவுல எல்லாம் குஜராத்திகள் வந்து பள்ளியை தொடங்கி உருதுல ஜும்மா. ஏன்? இங்கிலீஷ்ல ஜும்மா ஓதலாம், பிரச்சனை இல்லை. சில பாசரிக்குது காது வரைக்கும் தான் போகும். சில பாசரிக்கு எது வரைக்கும் போகும்? சில பாசரிக்கு கல்பு வரைக்கும் போகும். கல்பு வரைக்கும் போற பாசை எது? தாய் பாசை. என்ன பாசை? நீங்க மகனுக்கு இந்த டொச்ச படிச்சு கொடுத்துட்டீங்க, எல்லாம் படிச்சு கொடுத்துட்டீங்க, நல்லா பேசுறாரு மாஷா அல்லாஹ். ஆனா உங்களோட அன்பை டொச்சில விளங்கப்படுத்தலாம், உங்களோட கவலையை டொச்சில விளங்கப்படுத்தலாம். பேசுறதுக்கு ஏத தாய் பாசை இல்லையே. இங்கிலீஷ்ல நல்ல இங்கிலீஷ். ஆனா சரி, நோம்பு 27க்கு மட்டும் எனத்துக்கு துவாக்கு தமிழ், எனக்கு துவா தமிழ் துவா, எனக்கு கடைசி 10க்கு மட்டும் தமிழ்ல பயா. என்னத்துக்கு இங்கிலீஷ்ல துவா கேட்டா அழுக வருது இல்லை. இங்கிலீஷ்ல துவா கேட்டா என்ன வருது இல்லை? அழுக வருது இல்ல. கண்ணியமிக்க சகோதரர்களே, நாம் எல்லாரும் சேர்ந்துதான் செய்யணும் இதெல்லாம். ஏன்னா நரகம் அல்லாஹ் இந்த சூரத்துல் முல்க்ல சொல்றார், وَلِلَّذِينَ كَفَرُوا بِرَبِّهِمْ عَذَابُ جَهَنَّمَ وَبِئْسَ الْمَصِيرُ. உலகத்துல வாழ்றாங்களே காபீர்கள், எல்லாருக்கும் அதாபு ஜஹன்னம் தான். அல்லாஹ் சொல்ல இறக்கப்பட மாட்டான். அல்லாஹ் தாயோட இறக்கம் எங்க? உலகத்துல சகராத்திலேயும் இல்லை அல்லாஹ் இறக்கம். முஸ்லிம் அல்லாத அவ்வளோ பேர் இருக்கிறாங்க உலகத்துல.
முஸ்லீம் அல்லாத அவ்வளோ பேர் சக்கராத்திலையும் அடிதான். யாரும் மறுக்கல. இதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தை தந்தது, ஷுக்ர் செய்யுங்க, நன்றி செலுத்துங்க, பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை கொடுங்க, அவ்வளவுதான். கொண்டு போய் இஸ்லாத்தை கொண்டு போய் வேற மதத்துல சேர்த்து விட்டுறாதீங்க கல்யாணத்துக்காக. ஐரோப்பிய நாடுகள்ல மத்த நாடுகள்ல உள்ள பிரச்சனை கல்யாணத்துக்காக மதம் மாறுற செஞ்சிராதீங்க. அல்லாஹ் பாதுகாப்போம். நரகம் எவ்வளோ கெஞ்சி மையத்து கிடைக்காது, கடைசியில் எவ்வளோ கெஞ்சி மைய தர மாட்டான். கொண்டு போய் பத்த வச்சாட்டா பத்த வச்சது அடக்கின லெபனான் மையத்தொண்டு போனோம். பெரிய முஸ்லிம் பெரிய ஆக்கள் பார்த்தா பிள்ளைகள் போயிட்டு. அது யாரா இருந்தாலும் அல்லாஹ் தண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த அபூ தாலிப் 8 வயது முதல் 50 வயது வரைக்கும் வளர்த்தவர் அபூ தாலிபா இல்லையா? ஆனா அபூ தாலிப் மௌத்தான காஃபிரா. நபி உங்களுக்கு அவ்வளோ கவலை. அப்பாஸ் வந்து கேட்டார், ரலியல்லாஹு அன்ஹு, உங்களை வளர்த்தவரே அல்லாஹ் அடுத்த ஷஃபா செய்யலாம் தானே? நபியோங்க சொன்னாங்க, ஷஃபா செஞ்சேன், அல்லாஹ் நரகத்துடைய ஆக கடைசி தண்டனையை கொடுக்கிறதா சொல்லுங்க. அவ்வளவு, நரகத்தோட்டு வெளியே வரையில அபூ தாலிப். என்ன கடைசி தண்டனை? அல்லாஹ் நரகத்துடைய 2 செருப்பு அணிவிப்பான். செருப்ப போட்டதோட அபூ தாலிபுடைய மூளை கொதிக்க தொடங்கும். நரகத்தோட்டு வெளியே வரைய. உலகத்திட எங்கட வாப்பா, எங்கட தம்பி, எங்கட மகள், எங்கட மகன் இஸ்லாத்தோட்டு போயிட்டார், அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ் சொல்றான், وَلِلَّذِينَ كَفَرُوا بِرَبِّهِمْ عَذَابُ جَهَنَّمَ وَبِئْسَ الْمَصِيرُ. அடுத்த ஆயத், إِذَا أُلْقُوا فِيهَا سَمِعُوا لَهَا شَهِيقًا وَهِيَ تَفُورُ. நரகத்துக்கு போறையா, நரகத்துல போடப்படுறதா? உடுப்பெல்லாம் உடுத்து நரகத்துக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போவான் அல்லாஹ்? இல்ல. நரகத்துக்கு போக விரும்ப மாட்டான் மனிதன். கால கையை கட்டி நரகத்தை கொண்டு போய் போடுறது. அல்லாஹ் சொல்ற இந்த ஆயத்தான் சொல்றான் அல்லாஹ், இதா உல்கு ஃபீஹா, நரகத்துல போடப்பட்டால், சமிஉ லஹா ஷஹீகா, நரகம் சத்தம் போடுவான். கழுத சத்தம், நரகத்துடைய சத்தம், கத்திட்டு இருக்கும் நரகம். வஹிய தஃபூர், நரகத்துடைய நெருப்பு கொதிச்சிட்டு இருக்கும். தூக்கி போடுறதா? வேறொரு கதை. சூரத்துல் முல்க் அல்லாஹ் தெளிவுபடுத்த ஒவ்வொரு இரவும் ஓதி ஓதி விளங்குங்க. அவ்வளவு. தகாது தமையஸு மினல் கய்யத, கோவத்தால நரகம் வெடிக்கும். கோவத்தால் நரகம் என்ன செய்யும்? வெடிக்கும் நரகம். கண்ணியமிக்க சகோதரர்களே, நரகத்துல போய் மேசையில உட்கார்ந்து இருக்கிற வேலை இல்ல. நரகத்தில் டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிற, உலகத்துல ஜெயில மாதிரி டைமுக்கு சாப்பாடு வருமா நரகத்துல? அதாபுதான், அதாபுதான். அதாபுடைய உச்சகட்டத்தை அல்லாஹ் கொடுப்பான். நீங்க கேட்பீங்க, இறக்கம் இறக்கம் அல்லாஹ் இடத்துல இல்லாம போய் இறக்கம் முடிச்சு. வாழ்க்கையுடைய சந்தர்ப்பம் பர்சக ரெடியாக்க இல்லையே, பர்சக ரெடியாக்க இல்லையே. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் இன்றைக்கு மௌத்தாகி தூஃபான் அல்லாஹ் அழிச்சு கிட்டத்தட்ட 5000 வருஷம். எத்தனாயிரம் வருஷம்? 5000 வருஷமா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் பர்சகல் எங்க இருக்காங்க? நெருப்புள்ளுக்கு இருக்காங்க. அல்லாஹ் சூரா நூஹ்ல சொல்றான், மிம்மா خطيئاتهم اغرقوا فادخلوا نارا மிம்மா خطيئاتهم اغرقوا, அவங்க செஞ்ச பாவத்தால் அல்லாஹ் மூழ்கடித்தான். فادخلوا نارا, நெருப்புல இருக்காங்க. இதான் நம்பிக்கை. எங்கட ஃபிரௌன் எவ்வளவு
மோசமான ஃபிரௌன். எங்க இருக்கான் ஃபிரௌன்? நெருப்புள்ளுக்கு இருக்கான் ஃபிரௌன் பர்சக்ல. النار يعرضون عليها غدوا وعشيا أدخلوا آل فرعون أشد العذاب. நெருப்பு. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும் சகோதரர்கள். இந்த சூரா ஓதி பாருங்க, கருத்தை விளங்கி பாருங்க. இன்னைக்கு வந்ததுடைய பிரயோஜனம் அதுதான் உங்களுக்கு. இதோட முடிச்சிட்டு போய்த்திராதீங்க, சொன்ன மாதிரி செய்ய பாருங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், தகாது தமையஸு மினல் கய்யத குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் ஸஅலஹும் ஹஸனதுஹா. குரூப்பா தான் போறோம் நரகத்துக்கு. எப்படி போறோம்? அல்லாஹ் குரூப்பா தான் அல்லாஹ் நரகத்துல போடுவார். குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன், ஒவ்வொரு கூட்டமாக போடப்படும் பொழுதெல்லாம் சஅலஹும் ஹஸனதுஹா, நரகத்துடைய வாயில்ல மலக்குகள் இருப்பாங்க. மலக்குகள் கேட்பாங்களாம், அலம் யதிகும் நதீர், உலகத்துல வாழும் பொழுது எச்சரிக்கையாளர்கள் வரலையா அவங்களுக்கு? அடே இந்த நரகத்தை பத்தி சொல்லி தரலையா அவங்களுக்கு ஒருத்தரும்? சொல்லுவாங்களாம், காலூ பலா قد جاءنا نذير فكذبنا وقلنا ما نزل الله من شيء. சொல்லுவாங்களா, வந்தாங்க பொய்ப்பித்தோம். தபாரக்கல்லதி ஓத சொன்னாங்க தான், அவர் அசரத் பயான் பண்ணிட்டு போட்டும்னு சொன்னோம், அவ்வளவுதான். எங்களுக்கு இருந்து தபாரக்கல்லதி எல்லாம் நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தில் உருவாகுது இப்ப நாஸ்திகம். நாஸ்திகம் என்ன? இந்த முஸ்லிம் பொடியமாருக்கு சிந்தனையில் ஒரு குழப்பம். அல்லாஹ் இருக்கானா, மவுத் இருக்குதா, கபர் இருக்குதா, நாஸ்திகத்தை உண்டாக்குறோம் சிந்தனையில். பொய்ப்பிச்சிட்டோம். ஃபகல்லப்னா வகுல்னா மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷை இன் அன்தும் இல்லா ஃபீ ضلالin கபீர். மார்க்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்றாங்க, என்ன நீங்க வழிகட்டில் இருக்கீங்கப்பா, உங்களுக்கு என்ன தெரியும்? உலகம் தெரியாது, எங்களுக்கு இஸ்லாம் தெரியும். கொஞ்சம் பேராவது சகோதரர்களே சிந்திங்க. கொஞ்சம் வார வாரம் சும்மா நடக்கும் என்றா பிரச்சனை இல்லை. இல்லையே, மாதத்துக்கு கொண்டாவது ஒரு சூறாவை எடுத்து படிங்க, பேசுங்க, விளங்கும். உங்களுக்கு கண் துறப்படும். கண் துறப்படல் அநியாயம் எங்கட வாழ்க்கை. சொல்லுவாங்களாம், அப்ப நரகத்திலிருந்து சொல்லுவாங்களாம், وَقَالُوا لَوْ كُنَّا نَسْمَعُ أَوْ نَعْقِلُ مَا كُنَّا فِي أَصْحَابِ السَّعِيرِ. சொல்லுவாங்களாம், உலகத்துல கொஞ்சம் பேசினதை கேட்டிருந்தா என்ன செஞ்சிருந்தா கேட்க நேரம் இல்லை. இப்ப நீங்க யோசிப்பீங்க, 30 ஆயத்தை அசத் ஓத போறாரா, எப்படிரா கேட்கிறது? எப்படி கேட்கிறது? கேட்கல, கேட்க விட மாட்டான் சைத்தான். அதனாலதான் இந்த காலத்துல நடந்த அநியாயம் என்ன தெரியுமா சகோதரர்களே? முழுதாக குர்ஆன கேட்டாக்கள் மிக குறையும். நீ சூரா யாசீனையாவது ஒழுங்கா விளக்கத்தோட கேட்டிருக்கீங்களா? யாராவது கை தூக்கி காட்டுமா? 1-2 கிடைக்கும். இல்லை. சூரா கஹ்ஃப் இல்லை. சூரா குர்ஆன கேட்டவங்க மிக குறையும். அங்க நரகத்துடைய நெருப்பு படும் பொழுது சொல்லுவாங்களாம், லவ் குன்னா நஸ்மஉ, கேட்டிருந்தா, அவ் நஅகிலு, கேட்டதை யோசிக்கலாம், சிந்தித்திருந்தா, மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர், நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோமே. 10 ஆயத்து முடிஞ்சா என்ன, மத்த தொடர்வோமா போதுமா? இனி திரும்ப ஜெர்மனுக்கு வரணும், ஒரு வருஷமா என்ன செய்யும்? தண்ணி தாங்க குடிப்போம், குடிச்சு போட்டு செய்வோம். ஓகேவா?
அடுத்த 11வது ஆயத்தை ஓதுங்க இப்ப. أعوذ بالله من الشيطان الرجيم فاعترفوا بذنبهم فسحقا لأصحاب السعير إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة وأجر كبير وأسروا قولكم أو اجهروا به إنه عليم بذات الصدور ألا يعلم من خلق وهو اللطيف الخبير هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور أأمنتم من في السماء أن يخسف بكم الأرض فإذا هي تمور أم أمنتم من في السماء أن يرسل عليكم حاصبا فستعلمون كيف نذير ولقد كذب الذين من قبلهم فكيف كان نكير أولم يروا إلى الطير فوقهم صافات ويقبضن ما يمسكهن إلا الرحمن إنه بكل شيء بصير. இப்ப அல்லாஹ் சொல்றார் 11வது ஆயத்து என்ன தெரியுமா? நரகத்துக்கு போய் சயீர்ல போய் இருந்துட்டு ஒத்துக்கொள்ளுவாங்க. அங்க போய் ஒத்துக்கொண்டு என்ன செய்யணும்? அங்க போய் ஒத்துக்கொண்டு என்ன செய்ய? உலகத்துல தௌபா செஞ்சா பரவாயில்லை. ஃபஅதரஃபு பிதம்பிஹிம், பாவத்தை ஒத்துக்கொள்ளுவாங்க. உலகத்துல தொலை கிடைக்கல, நோம்பு, முஸ்லிம்கள் ஆக மேல் நரகம். பாவம் செஞ்ச முஸ்லிம்கள் ஆக மேல் நரகம். மற்றவங்களோட நரகத்தை அல்லாஹ் திறக்கிறது இல்லை, மூடினா மூடினது. அப்ப நீங்க கேட்கலாம், நரகத்துக்கு ஒரு முடிவு இல்லையா? முடிவு இல்லை. நரகத்துல போடப்பட்டா நரகம் தான், அதுக்கு பிறகு வெளியே வார கதை ஒன்றும் இல்லை. யஹூதிகள், இந்த நசாராக்கள் முழு பேரும் அங்க. எங்களுக்கு அவங்கள பார்த்து இறக்கம் வரும், எங்களை பார்த்து அவனுக்கு இறக்கம் வருது அமைப்ப. அதான் கவலை. எங்களை பார்த்து அவனுக்கு இறக்கம் வருதா? இறக்கம் யாருக்கு வரணும்? எங்களுக்கு தான். அவனை பார்த்து பாவமே சயீர்ல தூக்கி போட்ட அல்லாஹ், மூடின அல்லாஹ். என்ன பெண்களுக்கு விளங்குது இல்லையா நான் ஓதுறது? லேடிஸ், அதாவது ஒரு பூனை, ஒரு நாய் நெருப்புல பொசிஞ்சிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய கடினமான உள்ளமா இருந்தாலும் என்ன செய்வான்? போய் அதை வெல்ல பாதுகாத்து. அது நாய், வாய்ப்பட்டா 7 தடவை கழுவணும், தெரியும், எல்லா இஸ்லாமும் தெரியும். ஆனா உயிர், ஆனா என்னது? ஒரு உயிர். அது
கண்ணியமிக்க சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் தூங்கல் உலகத்தில், சாப்பிடல. எப்படியாவது நரகத்தை விட்டு மக்களை பாதுகாப்போம். பேசிட்டே தான் இருப்பாங்க, ஓதிட்டே தான் இருப்பாங்க, பயான் பண்ணிட்டே தான் இருப்பாங்க நபியோ. அங்க போய் ஒத்துக்கொண்டு வேற இல்லை. அல்லாஹ் சொல்றான், ஃபஅதரஃபு பிதம்பிஹிம் ஃபஸுஹ்கன் லிஅஸ்ஹாபிஸ் ஸஈர். நரகவாசிகளே உங்களுக்கு நாசம்தான். நரகவாசிகளே உங்களுக்கு என்ன நாசம்தான். அவங்க கேட்கிறது என்ன தெரியுமா? நரகவாதிகள் அதாபு தாங்க இயலாம, யா அல்லாஹ் ஒரு நாள் வேதனையை போற, கொஞ்சம் ரெஸ்ட் அடிக்கும், நான் ஒரு நாள் அடி இல்லாம இருக்கும். எத்தனை நாள்? ஒரு நாள். சொல்றாங்க 1000 வருஷமா கத்துவாங்க. அல்லாஹ் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துடைய காத கேட்காம வச்சுக்க. அல்லாஹ் அவ்வளோ பேர் அழுகையும் கேட்டா மாலிக் அலைஹிஸ்ஸலாம், وَنَادَوْا يَا مَالِكْ لِيَقْضِ عَلَيْنَا. மாலிக் மௌத்தா கேட்பா. மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து கேட்க ஏலாம சொல்லுவாங்களாம், رَبَّنَا غَلَبَتْ عَلَيْنَا شِقْوَتُنَا. யா அல்லாஹ், எங்களோட மூதேவித்தனம் கூடிட்டு எங்களுக்கு தேவையில்லாத வேறொருவர்ல செஞ்சிட்டோம், நாங்க வழி கேட்டுட்டோம். யா அல்லாஹ், அல்லாஹ் ஒன்றே கேட்க மாட்டேன். எப்படி இருக்கும்? அல்லாஹ் அந்த நிலைமையை விட்டு எங்களை பாதுகாக்கும். அல்லாஹ் அந்த நிலைமையை விட்டு எங்களை எல்லாரையும் பாதுகாக்கும். அதுக்கு தான் முயற்சி பண்ண, வேற முயற்சி இல்லை. எங்கட முயற்சி நரகத்தை விட்டு பர்சக்ல போய் போர்னையில் அல்லாஹ் போட்டா எலும்பே இல்லை. கபருக்குள்ள போர்னையில வச்சா எங்க எழுப்புறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கபரை தாண்டி போறாங்க. கபர்ல வேதனை நடக்குது. பார்த்துட்டு சொன்னாங்க, மா யுஅத்தபானி ஃபீ கபீர். பெரிய பெரிய பாவம் செஞ்சதுக்கு இல்லை, சின்ன பாவத்துக்கு. முதல் ஆள்ற பாவம் என்ன தெரியுமா? சிறுநீர் கழிச்சு கழுவல். ரெண்டாவது ஆள்ற பாவம் என்ன தெரியுமா? மத்தவண்ட பலாய கழுவி கோல் மூற்று. உங்களோட மிச்சம் பேட்டு அந்த பழக்கம் உற்றோம். வானா எங்களுக்கு கபர்ல போய் பர்சக்ல நிம்மதி அறிக்கணும். அவ்வளவு அல்லாஹ் சொல்றான், ஃபஸுஹ்கன் லிஅஸ்ஹாபிஸ் ஸஈர். சொர்க்கத்துக்கு ஒரே ஒரு ஆயத்தா சூரா முல்க்ல, ஒரே ஒரு ஆயத்தா சொர்க்கத்தை பத்தி. அடுத்த ஆயத், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கய்ப் லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர். யாரு மறைவான முறையில் அல்லாஹ்வை பயப்படுவாங்களோ. இப்ப நாங்க ஒருத்தரும் அல்லாஹ்வை கண்டோமா? யாரா பார்த்திருக்கோம்? அல்லாஹ் பார்த்திருக்கோம், நம்பி வாழணும். நம்புறோம், இந்த குர்ஆனை நம்புறோம். நாங்க யாரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டவங்க இல்ல, ஆனா நம்புறோம். அல்லாஹ் சொல்றான், இப்படி நம்புறவங்க. இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கய்ப் லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர். அவங்களுக்கு மன்னிப்பு இருக்குது, பெரிய கூலி சொர்க்கம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ நசீபாக்குவானா. யாராவது துஆ கேட்டிருக்கீங்களா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தாயா இருந்தான்னு கேட்பீங்களா? கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. கொஞ்சம் கேட்டிருக்கீங்க. இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, யாராவது ஒரு ஆள் யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ தாண்டு துஆ கேட்றதுக்கு உள்ளத்துல உதிப்பு வரும் தானே, அப்ப அது அர்த்தமாம் அல்லாஹ் அவரை கேட்க வச்சு கொடுக்க போறானா. அல்லாஹ் கேட்க வச்சு என்ன செய்ய போறானா? கொடுக்க போறான். அதுக்குதான் அந்த உணர்வு அல்லாஹ் தான் கேட்கும். யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ தாண்டு கேட்கும். அஜ்ருன் கபீர் அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றார், வ அஸிர்ரு கௌலகும் அபிஜ்ஹரு பி. ரகசியம் பேசுங்க, பரகசியம் பேசுங்க, அல்லாஹ் கை தேவையில்லை. அல்லாஹ் இன்னஹு அலீமும் பிதாத்திஸ் சுதூர். உங்களோட நெஞ்சிகள்ல என்னத்தை மறைச்சு வச்சிருக்கீன்னு அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும், தெரியாத ஒன்று இல்லை. அல்லாஹ் இன்னஹு அலீமும் பிதாத்திஸ் சுதூர் அலா யஅலமு மன் ஹலக. அல்லாஹ் சொல்றான், அவளை படைச்சவனை அறியலையா நீங்க?
அலா யஅலமு மன் خلق وهو اللطيف الخبير. அந்த அல்லாஹ் யார் தெரியுமா? லத்தீஃப். லத்தீஃப் என்றா நுணுக்கமானவன் அல்லாஹ். ஹபீர், அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும். ஒரு மரத்துல உள்ள இலை உழுறது அல்லாஹ்க்கு தெரியும் என்றா, பலஸ்தீன்ல உள்ள புள்ள ஷஹீதார் அல்லாஹ்க்கு தெரியாதா? ரத்தம் ஓடுறது அல்லாஹ்க்கு தெரியாதா? அல்லாஹ் உருவாக்குவான் ஒரு காலத்தை, இன்ஷா அல்லாஹ். ஒரு காலம் வரும் இன்ஷா அல்லாஹ். ஒரு காலம் வரும். ஏற்கனவே அது எப்படி பேசுறதுன்னு தான் எனக்கு தெரியாது. பேசலாம், அதெல்லாம் பேசிட்டு போகலாம். பேசுறதால பிரயோஜனங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் அதுக்கு பிறகு, ஹுவல்லதீ ஜஅல லகுமுல் அர்த தலூலா. அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த பூமியை உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான் அல்லாஹ். ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா, பூமிக்கு மேல் நடந்து திரிங்க, சம்பாதிங்க. வகுலு மிர் ரிஸ்கிஹி, ரிஸ்க சாப்பிடுங்க. வஇலைஹின் நுஷூர், ஒரு நாளைக்கு அல்லாஹ் இடத்துல நீங்க எழும்ப போறீங்க, ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு பெரிய குதரத்துள்ளவன் என்று அல்லாஹ் சொல்றார். இதுக்கு முன்னால் உள்ள சமூகத்தை அல்லாஹ் நேரடியா அழிச்சிருக்கிறான். அல்லாஹ் أأمنتم من في السماء أن يخسف بكم الأرض فإذا هي تمور. மனிதர்களே, எவனுடைய ஆட்சி வானத்தில் இருக்குதோ அந்த அல்லாஹ் விட்டு அச்சம் இல்லாம வாழ்றீங்களா? அல்லாஹ் சில நேரம் உங்களை பூமிக்குள்ள எடுத்துருவான். அப்படியே அல்லாஹ் பூமிக்குள்ள என்ன செஞ்சிருவான்? காரூன் எடுத்தான இல்லையா? காரூன் எடுத்தான இல்லையா? அல்லாஹ் எவ்வளவு இரக்கத்தோட இருக்கான் இன்றைக்கு சமூகத்தோட. சில ரிசோர்ட்டுகளுக்கு போனா 24 மணி நேரம் பாவம், உள்ளத்துல பயம் வருது. எப்ப அல்லாஹ் அந்த பூமியை உள்ளுக்கு எடுத்துருவானோ? எடுத்தான் அல்லாஹ். காரூன் எடுத்து காட்டினான். காரூன் பெருமையோட வாரான். காரூனை பார்த்தாக்களுக்கு எல்லாம் யா லைத லனா மித்ல மா ஊதிய காரூன், காரூனுக்குள்ள மாதிரி காசு இல்லையடாப்பா எங்கள்கிட்ட. அப்படி அல்லாஹ் காரூனை பூமி உள்ளுக்கு எடுத்தான். எடுத்ததோட தான் யா அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ் கேளு, எடுத்துருவான். அல்லாஹ் எடுத்து காட்டினான். அல்லாஹ் சொல்றான் இந்த சூரத்துல் முல்க்ல என்ன? أأمنتم من في السماء أن يخسف بكم الأرض فإذا هي تمور أم أمنتم من في السماء أن يرسل عليكم حاصبا فستعلمون كيف نذير. அல்லது கல்லு மழை பொழியாது நினைச்சீங்களா? இந்த ஜோர்டான்ல லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊருக்கு அல்லாஹ் கல்லு மலையை பொழிய வைக்க இல்லையா? டெட் சீனை விரிக்க இல்லையா? அதுக்கு பக்கத்துல அவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது. அல்லாஹ் கேளுமா? அல்லாஹ் செஞ்சு காட்டோனா இல்லையா? இன்றைக்கு இரவு நாங்க எல்லாம் துஆ கேட்போம், அல்லாஹ் கல்லு மலையை பொழிய வை. அல்லாஹ் எங்கட துஆவை கபூல் செய்யறதா இறக்கப்படுறதா? எவ்வளவு இறக்கத்தோட அல்லாஹ். மாலைதீவுல முழு பள்ளியிலையும் 5 நேரம் குனூத் நடக்குது. முழு பள்ளியிலையும் 5 நேரமும் குனூத் மாலையில. அந்த குனூத் அவ்வளவையும் அல்லாஹ் கபூல் செஞ்சிருந்தா இப்ப முழு யஹூதியும் அழிச்சிருக்கணும் அல்லாஹ். அந்த குனூத்தையும் கேட்டுட்டு அல்லாஹ் அவ்வளவு இறக்கம் அறிக்கானே. அடியானுக்கு சந்தர்ப்பம் கொடு, தௌபா செய்யணும், இஸ்லாத்தை விளங்க. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் இறக்கினான் கல்லு மலைய. அல்லாஹ் சொல்றான் أأمنتم من في السماء أن يرسل عليكم حاصبا فستعلمون كيف نذير. இறக்கினா தான் உங்களுக்கு விளங்கும் அல்லாஹ் யார். யானை கூட்டத்துக்கு அல்லாஹ் கல்லு போட்டானா? காபாவை அழிக்க வந்த அப்ரஹாவுடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் கல்ல போட்டானா இல்லையா? அந்த அல்லாஹ் இருக்கானா மௌத்தாயிட்டானா? இருக்கானா மௌத்தாயிட்டானா? இருக்கா. அந்த குதரத்தை விளங்குறதா சூரா முல்க். கருத்து விளங்கி ஓதி பாருங்க, ஈமான் கூடும் உங்களோட.
கருத்தை விளங்கி ஓதிப்பார்கள், ஈமான் கூடும். فَسَتَعْلَمُونَ كَيْفَ نَذِيرٌ وَلَقَدْ كَذَّبَ الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ فَكَيْفَ كَانَ نَكِيرٌ. இதுக்கு முன்னால எவ்வளவு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு என்ன நடந்துச்சு, ஆதுக்கு என்ன நடந்தது, சமூதுக்கு என்ன நடந்தது, அழிச்சு காட்டானே இல்லையா அல்லாஹ் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சிந்திக்கிறதுக்கு 3 உதாரணம் சொல்றான். முதலாவது, அவலம் யரவு இலா தைர், பறவை பாருங்க, ஃபௌகஹும் ஸாஃபாத், நீ அசரு பறவை பாருங்க, பறவைகளை பறக்கும். பறவை பறக்கும் பொழுது நீங்க பாத்துறீங்களா, சஃப் சஃபா பறக்கும், பாத்துறீங்களா? எப்படி பறக்கும்? சஃப் சஃபா பறவை பறக்கும், பாத்துறீங்கன்னு. இது அல்லாஹ்வுடைய குதிரத்து. அல்லாஹ் சூரத்துல் முல்க்ல இத சொல்றார். அவலம் யரவு இலா தைரி ஃபௌகஹும் ஸாஃபாத் வயக்பிضن ما يمسكهن إلا الرحمن. இந்த பறவை கீழே உலாம பறக்குது, கீழே உலாம பறக்குது. யார் இத கீழே உலாம பாதுகாக்கிறது? ரஹ்மான். இன்னஹு பிகுல்லி ஷைஇன் பஸீர். அந்த அல்லாஹ் முழு விடயத்தின் மீதும் பார்த்துட்டு இருக்கிறான். அல்லாஹ் உலகத்தில் எத்தனை லட்சம் பறவை பறக்கு, இத பார்த்து விலங்கு அல்லாஹ் சக்தி உடையவன். அல்லாஹ் எல்லாம் செய்வான். கொஞ்சம் சபர், கொஞ்சம் பொறுமை. அடுத்தது ஓதுங்க, அடுத்த 10 ஆயத் ஓதுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். أمن هذا الذي هو جند لكم ينصركم من دون الرحمن إن الكافرون إلا في غرور. أمن هذا الذي يرزقكم إن أمسك رزقا بل لجوا في عتو ونفور. أفمن يمشي مكبا على وجهه أهدى أمن يمشي سبيا على صراط مستقيم. قل هو الذي أنشأكم وجعل لكم السمع والأبصار والأفئدة قليلا ما تشكرون. قل هو الذي ذراكم في الأرض وإليه تحشرون. ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين. قل إنما العلم عند الله وإنما أنا نذير مبين. فلما رأوه زلفة سيئت وجوه الذين كفروا وقيل هذا الذي كنتم به تدعون. قل أرأيتم إن أهلكني الله ومن معي أو رحمنا فمن يجير الكافرين من عذاب أليم. قل هو الرحمن
آمنا به وعليه توكلنا فستعلمون من هو في ضلال مبين قل أرأيتم إن أصبح ماؤكم غورا فمن يأتيكم بماء معين அல்லாஹ்னு சொல்லுங்க. என்ன கேள்வி அடையாளத்துல முடியுது, பதில் சொல்லணும் அல்லாஹ். விளங்கப்படுத்து. அல்லாஹ் இப்ப கேட்கிறான், சரி, அம்மன் ஹாதல்லதி ஹுவ ஜுந்துல் லகும் யன்சுருக்கும் மின் தூனிர் ரஹ்மான். அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு உதவி செய்ய வேற யார் இருக்கு? எங்களுக்கு வேற ஒருத்தரும் இல்லையே. அல்லாஹ்வோட உதவி தான் எங்களுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். வேற யாரும் எங்களுக்கு உதவி செஞ்சு சரி, உதவி செய்யறவன் வேற நோக்கத்தான் உதவி பண்ணுவோம். எங்களுக்கு யார் உதவி தேவை? அல்லாஹ். அதான் அல்லாஹ் கேட்கிறான், அம்மன் ஹாதல்லதி யன்சுருக்கும் மின் தூனிர் ரஹ்மான் இனில் காஃபிரூன இல்லா ஃபீ குரூர். உலகத்துல வாழ்ற காபீர்கள் எல்லாமே ஏமாத்தத்துல வாழ்றாங்களா? ஏன்னா அவனுக்கு அல்லாஹ் இல்லையே. கல்லையும் மண்ணையும் வணங்குறவனுக்கு இவ்வளவு தைரியம் வேண்டாம், எங்களுக்கு எவ்வளவு தைரியம் வரும்? உதவி இறங்க போகுது அவனுக்கா எங்களுக்கா? இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு தான். அல்லாஹ் கேட்கிறான், அம்மன் யாரப்பா உங்களுக்கு உதவி செய்யுது? அடுத்த அம்மன் வருது பாருங்க, அம்மன் ஹாதல்லதி ஹுவ ஜூதுல் லகும் யன்சுருக்கும். உங்களுக்கு உதவி செய்யறது யாரு? அல்லது இரண்டாவது, அம்மன் ஹாதல்லதி ஹுவ ஜுந்துல் லகும் அம்மன் ஹாதல்லதி யர்சுகுக்கும். ரிஸ்க் தரது யாரு உங்களுக்கு? எங்களுக்கு உதவி செய்யறதும் அல்லாஹ் தான், ரிஸ்க் தரதும் யாரு? அல்லாஹ் தான். அல்லாஹ் சொல்றான், இன் அம்சக ரிஸ்கா. ரிஸ்க் எடுத்தாட்டினா அல்லாஹ் என்ன செஞ்சா? அல்லாஹ் ரிஸ்க் எடுத்தாட்டினா என்ன? மழை பெய்யாம விட்டுட்டு புட்பூண்டுகள் முளைக்கல, என்ன நடக்கும்? பல்லஜூ ஃபீ உதுவி வ நுஃபூர். அப்பதான் உங்களுக்கு விளங்கும் அல்லாஹ். கஷ்டத்துல, துயரத்துல, சாப்பாடு இல்ல, பஞ்சம் ஒன்றும் இல்லை உலகத்தில். அல்லாஹ் ரிஸ்க் எடுத்தாட்டல் என்னும் யாரு தந்துட்டே இருக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் கேட்கிறான், அஃபமன் யம்ஷி முகிப்பன் அலா வஜ்ஹி அஹ்தா. கியாமத்துடைய நாளையில இந்த காஃபிர்கள் இருக்காங்களே, இவங்க எல்லாம் முகத்தால நடப்பாங்க. எதால நடப்பாங்க? எதால? ஆச்சரியம் இருக்குதா கேட்க கூட? முகத்தால நடப்பாங்க. நாங்க காலால நடக்கிற மாதிரி இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில பார்க்கல. ஏரியல் ஷெரோன் வருவான் முகத்தால் நடந்து. எந்தெந்த விரோதி எல்லாம் எங்களுக்கு இருந்தானோ எப்படி வருவான்? முகத்தால் நடந்து வருவான் காஃபிர். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் முகத்தால் நடக்கலுமா? நபி அவங்க சொன்னாங்க, காலால நடக்க வச்ச அல்லாஹ்க்கு முகத்தால் நடக்க வைக்கலாதா? أفمن يمشي مكبا على وجهه أهدى أمن يمشي سويا على صراط مستقيم. நேரான பாதை நடப்போம் நாங்க. நாங்க சிறந்தவங்களா அவங்க சிறந்தவங்களா? அல்லாஹ் கேட்கிறான், நீங்க சிறந்தவங்க. நீங்க நேரான பாதையில போறீங்க, நீங்க இஸ்லாத்துல போறீங்க, மார்க்கத்துல போறீங்க, நீங்க சிராத்தின் முஸ்தகீம். இப்ப அல்லாஹ் சொல்றான், நபியே சொல்லுங்க, குல் குல் ஹுவல்லதீ அன்ஷஅகும். உங்களை உருவாக்கினது யார்? உலகத்துல உங்களை படைச்சது யார்? படைச்சது மட்டுமல்ல, 3 உறுப்பு தந்திருக்கு, விசேடமான உறுப்பு. وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ. 3 உறுப்பு இருக்கு. முதலாவது காது. காது கேக்குதா? இதை விட பெரிய நியமத் ஒன்று. காது கேட்கறதுக்கு தானே. செவிட்டு மனுஷன்ட்ட போய் கேளுங்க காதுடைய பொறுமதி. காது கேட்காதவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க.
ரெண்டாவது கண் பார்வை, கண் பார்க்குதா, இதை விட பெரிய நியமத் இல்லை. எத்தனை கோடி கொடுத்தாலும் பார்வை எடுக்கல. மூணாவது அஃபீதா, உள்ளம் புத்தி, யோசிக்கிற அளவுக்கு புத்தி இருக்கா இல்லையா? நல்லா யோசிச்சீங்கன்னா நீங்க ஒரு நாள் இந்த சூரா முழுக்க ஓதாம விட மாட்டீங்க, பாடமாக்கிறீங்க. சூரா முழுக்க பாடமாக்கணும் ஒரு வேலை செய்யலாம். என்ன செய்யுது? இண்டையிலிருந்து ஒரு மாதத்துக்கு மனைவி பிள்ளையில இருந்து வீட்டுல ஓதிவாங்க. ஒரு மாசத்துல பாடம். அது பிறகு வானத்தை ஓடி ஓடி ஓதலாம், நடந்து நடந்து ஓதலாம். பாடம் வந்து கருத்து விளங்கி ஓதுவீங்க. மாஷா அல்லாஹ் சொல்ற அந்த மூணு உறுப்பு சம், அப்சார், அஃபீதா தந்திருக்கிறேன். ஆனால் கலீலம்மா தஷ்குரூன், நன்றி செலுத்துறவங்க மிச்சம் குறைய பேர். நன்றி செலுத்துறவங்க என்ன? கலீலம்மா தஷ்குரூன். அடுத்து சொல்ற அல்லாஹ், நபியே சொல்லுங்க, குல் ஹுவல்லதீ ذرأكم في الأرض, அந்த அல்லாஹ் தான் உங்களை பூமியில உருவாக்கினான். அல்லாஹ் ஏன் இதெல்லாம் சொல்லணும்? அல்லாஹ் இல்லாத வேறொருத்தரும் செய்யலையே இதெல்லாம். பென்ஸ் கார் கம்பெனி ஒன்று சொல்லுது, உங்களோட பாசையில சொல்றா. அவுடி கம்பெனி ஒன்று சொல்லுது, அவுடிய பத்தி சொல்றான், பென்ஸை பத்தி சொல்றான். சொல்றது உரிமையா இல்லையா? செஞ்சவன் தானே சொல்லணும், செய்யாதவன் சொல்லலுமா? சிஎன்ஆ கார்காரர் போய் பென்ஸை பத்தி சொல்லலுமா? இல்லையே. இப்ப மனிதனை படைச்சிருந்து முதலா சொன்ன அல்லாஹ் மட்டும்தான், வேறொருத்தரும் சொல்லலையே படைச்சு. எங்களை படைச்சவன் அவன் தானே. முஸ்லிம மட்டுமா? காஃபிர் எல்லாரும். குல் ஹுவல்லதீ அன்தராகும் ஃபில் அர்த் வ இலைஹி துஹ்ஷரூன். ஒரு நாளைக்கு யார்ட்ட போறோம்? யார்ட்ட போறோம்? அர்துல் மஹ்ஷர், அது உலகத்துல பலஸ்தீன். ஏன் இவ்வளவு போராட்டம் நடக்குன்னு யோசிச்சு பாப்பீங்களே. சிலவங்களுக்கு தெரியா, முஸ்லிம்களுக்கே தெரியாது. இந்த உலகத்துல கடைசியாக மீதமாக இருக்கிற பூமி பலஸ்தீன் பூமி, அதெல்லாம் அழிஞ்சது. கியாமத்துடைய சின்ன அடையாளம் 130 சுற்றம் அடையாளம் இருக்கு. அதுல 129 நடந்துச்சு. ஒன்றே ஒன்றுதான் நடக்குது. மஹ்தி மட்டும் தான் வரணும், அலைஹிஸ்ஸலாம். யார் வர இருக்குது? மத்தெல்லாம் நடந்துட்டு அது மட்டும்தான் வருது. கியாமத்துடைய பெரிய அடையாளம் 10ல் ஒன்று என்ன தெரியுமா? நெருப்பு கொண்டு வரும். நாருன், அந்த நெருப்பு திறத்தும் எல்லாரும். முழு உலகத்தில் உள்ள மக்களை திரத்தி கொண்டு போய் எங்க விடும் தெரியுமா? எங்க? எங்களுக்கு முந்தியவே அவன் இடத்த பிடிச்சிட்டான். அவன் இதெல்லாம் நாங்க நம்பல. இதெல்லாம் எங்களுக்கு தபாரக்கல்லதி ஓதுண்டாலே நம்பிக்கை இல்லை. பலஸ்தீன் அர்துல் மஹ்ஷர் நம்பிக்கை வருமா? அவன் பார்த்தா நீங்கெல்லாம் ஓடி வாரத்துக்கு வந்து நான் நிக்கிறேன், நாங்க நிக்கோம் அங்க வாங்க. ஏன்னா 1923ஆம் ஆண்டு அவன் அங்க இடம் கேட்டு. ஏன் அங்க இடம் கேட்டு? எவ்வளவு இடம், எவ்வளவு காடு இருக்குது. ஏன் அவனுக்கு தெரியும் கடைசி பூமி அதுதான். தஜ்ஜால் வாரத்துக்கு முந்தி ஏற்பாடுகளை செஞ்சிரும். அவனுக்கு தெரியும். ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து போருந்தி தானே மேல மேராஜ், ஏன் அங்க வந்து போனார்? ஏன் அங்க வந்து போய்ப்பார்? நேரடியா மக்கால இருந்து ஏறான வானத்துக்கு. அவன் படிச்சு வச்சுட்டான். ஒன்று என்னண்டா, உலகத்துடைய வானத்துல பூமிக்கு கிட்ட உள்ள வானம் பலஸ்தீனுடைய வானம். இதுக்கு முன்னால ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டாரா இல்லையா? இவங்க தான் கொல்ல போன ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஓ, மேல ஏறணும்டா வானம் கிட்ட. ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்க இறங்குவார்? திமிஷ்கில வான பூமி கிட்ட. அப்ப யோசிச்சான், அங்க இருந்து சேட்டலைட்டை பாவிச்சா உலகத்தையும் கண்ட்ரோல் எடுக்கலாம். எங்களை விட குர்ஆன படிச்சு, ஆனா அமல்ல இல்ல, அவ்வளவுதான். கண்ணியமிக்க சகோதரர்களே, வ இலைஹி துஹ்ஷரூன். நபி அவங்க சொன்னாங்க, அர்துல் மஹ்ஷர் வல் மன்ஷர் பலஸ்தீன். அதான் நீங்க கடைசி காலத்துடைய ஹதீஸ் எல்லாம் பாருங்க. தஜ்ஜால பாருங்க அங்கதான், யஜூஜ் மௌஜூஜ பாருங்க அங்கதான்,
ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க, அங்கதான். ஒரு கூட்டம் உறுதியா நிற்கும் ஈமான்ல, அங்கதான். எல்லா ஹதீஸும் பார்த்தாலும் அங்கதான் 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 மஹ்ஷருடைய பூமி. அல்லாஹ் சொல்றான். அதற்கு பிறகு இதெல்லாம் சொன்னதோட காபிர்கள் கேட்கிறாங்களாம், வயகூலூன மதா ஹாதல் வஅத். சரி, நீ எல்லாம் சொல்ற சரி, எப்ப இந்த உலகம் அழியும்? இன் குன்தும் ஸாதிகீன், நீ உண்மையா இருந்தா எப்ப அழியும்னு சொல்லுங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ற? அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்லி கொடுக்குறான். நபியே சொல்லுங்க, குல் இன்னமல் இல்மு இன்தல்லாஹ், அதனுடைய அறிவு அல்லாஹ்விடத்துல இருக்கு. இப்படி சொல்லு. எப்ப அழியும் அல்லாஹ் இங்கே சொல்லு, அழிப்பான் அல்லாஹ். குல் இன்னமல் இல்மு இன்தல்லாஹ் வ இன்னமா அன நதீரும் முபீன், நான் எச்சரிக்கையாள், அவ்வளவுதான். எப்ப நடக்கும்னு சொல்லல. فلما رأوا زلفة, زلفا, زلفான்னு பேர் இருக்குதா? கியாமத்து நெருங்குவதை பார்த்த பொழுது விளங்கிடும். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு நான் விளங்க போடுறாள், கியாமத்து வரும். சீஅத் wujuhul ladina kafaru, அவ்வளோ காஃபிர் முகம் கருத்து. அவ்வளோ காஃபிர் முகம் என்ன செஞ்சிடும்? அவன் முகம் கருக்கும்னா எங்கட முகம் என்ன செய்யும்? சிரிக்கும். இதுதான் சந்தர்ப்பம். குர்ஆன்ல சூரா முத்தஃபிஃபின் சூரா ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? இந்த கதிரை போட்டு சிரிக்கிறது. என்ன போட்டு சிரிக்கிற? ஒரு கதைக்கு சொல்லுவாங்க தெரியுமா? உனக்கு கதிரை போட்டு சிரிப்போம் என்று. அது சூரா முத்தஃபிஃபின்ல இருக்குது. அல்லாஹ் முஸ்லீம்கள் எல்லாம் என்ன செய்வா? கதிரையை உட்கார வச்சு காலுக்கு மேல காலை போட்டு அவ்வளவு காபிரை பார்த்து நரத்தை சிரிக்கிறது. அல்லல் அராயிகி யந்துரூன், கதிரை போட்டு சிரிக்கிற நாள் வரும் இன்ஷா அல்லாஹ். அவ்வளோ காபிரை பார்த்து சிரிப்போம் நாங்க. ஒரு தேவையா அவ்வளோ? அல்லாஹ் சொல்றான், இவங்களோட முகமெல்லாம் கருத்துரும். சீஅத் wujuhul ladina kafaru, கருத்ததோட சொல்லப்படும். وقيل هذا الذي كنتم به تدعون, இதுதான் நீங்க கேட்ட நாள். எப்ப வரும்னு கேட்டீங்களே கியாமத்து, எப்ப சொர்க்கம் எப்ப நரகம், இன்னைக்கு வந்து பாருங்க. நபியே சொல்லுங்க, குல் அராய்தும், அந்த நேரம் காபிர்கள் சொன்னாங்களாம், அல்லாஹ் முஸ்லிம்களை அழிச்சிரும். என்ன சொன்னாங்களா? முஸ்லிம்கள் அல்லாஹ் என்ன செஞ்சிரணும்? அழிச்சிரோடுன்றதுக்கு அல்லாஹ் இறக்கினான். நபியே சொல்லுங்க, குல் அராய்தும், இரண்டாயிரத்தாய் முடிஞ்சிரும். இன் அஹ்லகனி அல்லாஹு வ மன் மஇய அவ் ரஹிமனா, சரி எங்களை அழிச்சிட்டான் அல்ல எங்களை பாதுகாத்துட்டான், உங்களை யாரப்பா பாதுகாக்கிறது? ஃபமன் யுஜீருல் காஃபிரீன மின் அஸாபின் அலீம், உங்களை யாரு பாதுகாக்கிறது? உங்களை கல்லு பாதுகாக்குமா? உங்களை சிலை பாதுகாக்குமா? யாரு பாதுகாக்கிற? உங்களை பாதுகாக்க ஒருத்தரும் இல்லை, அழிவுதான் உங்களுக்கு. நபியே சொல்லுங்க அடுத்தது, குல் ஹுவர் ரஹ்மானு ஆமன்னா பி, நபியே சொல்லுங்க அவர் ரஹ்மான், நாங்க நம்புறோம். நம்புறோம் இல்லையா அல்லாஹ்வை? அல்லாஹ்ன நம்பிக்கை இல்லைன்னா ஒரு நேரம் இருக்க மாட்டேங்கிறீங்க கேட்டுட்டு. குல் ஹுவர் ரஹ்மானு ஆமன்னா பி وعليه توكلنا وعليه توكلنا, நாங்க அல்லாஹ்வை நம்புறோம். فستعلمون من هو في ضلال مبين, உங்களுக்கு விளங்கும் யாரு வழிகேட்டில் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு விளங்கும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் கடைசி ஆயத், முக்கியமான ஆயத் சூரத்துல் முல்க்ல அல்லாஹ் கேட்கிறான், நபியே கேளுங்க, சொல்லுங்க. குல் அரஐதும் இன் அஸ்பஹ மாஉகும் கௌரா, இந்த தண்ணி உள்ளுக்கு போனா ஃபமன் யதீகும் பிமாஇம் மஈன், உங்களுக்கு மதுரமான தண்ணியை யார பார்த்தாரு? யாரும் தரையிலுமா தண்ணிய? அப்பதான் நாங்க என்ன பதில் சொல்லணும்? அல்லாஹ். என்ன சொல்லணும்? யார் தண்ணி தாருது?
அந்த ஆயத்தை ஓதி காட்டுற கொஞ்சம் பேர் சொன்னானுங்களாம், நாங்க மண்வெட்டியால கோடாலியால கொத்தி கொத்தி தண்ணி எடுப்போம். எல்லாத்தையும் எதிரிக்கான் தானே. அல்லாஹ் என்ன செய்தான்? கண்ல உள்ள தண்ணி எடுத்துட்டான். எதை எடுத்துட்டான்? கண்ல உள்ள தண்ணி எடுத்தா கண் என்ன செஞ்சிடும்? கண் குருடு. உலகத்தில் எவ்வளவு பேர் கண்ணுக்கு தண்ணி ஊத்துறாங்க தெரியுமா? கம்ப்யூட்டர், இந்த போன் பாவிச்சாங்கல்ல, கண்ணுக்கு தண்ணி ஊத்துரு இருக்குது உலகத்தில். இந்த கண்ணுடைய தண்ணி எல்லாம் எடுத்துட்டு அவனுக்கு அவ்வளவு பேரும் பொட்டி ஆயிட்டாங்க. ஆகவே சகோதரர்களே, இந்த 30 ஆயத்தை யார் ஒவ்வொரு இரவிலும் ஓதுவாரோ அல்லாஹ் பர்ஸஹுடைய கபருடைய வேதனையை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். முயற்சி பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ்? இவ்வளவு தூரம் வந்தீங்க, மாஷா அல்லாஹ், பிரயோஜனமாகிட்டு போங்கன்றது தான் இவ்வளவு தூரம். நீங்க என்னைக்கு அமல தொடங்கினீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் மவுத்து வரைக்கும் நீங்க ஓதுவீங்க. நீங்க இதோட பெருமதியை விளங்கினா உங்களோட பிள்ளைகளை ஓத வைப்பீங்க. எங்களோட பிள்ளை கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்படையும். உங்களோட மனைவியை ஓத வைப்பீங்க. மக்ரிப் டு இஷா சேர்ந்து இருந்து பிள்ளைகளோட நீயத்தை வைங்க இன்ஷா அல்லாஹ், ஹிம்மத் வைங்க. எந்த அமல்ல ஹிம்மத் வைப்பீங்களோ மவுத் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் செய்யலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ். اللهم صل على محمد وبارك على محمد يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد أسألك بعزتك التي لا ترام. கிருபை ரஹ்மான் யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உன்னுடைய குர்ஆனை கலாமை விளங்கி அமல் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. குர்ஆனுடையவர்களுடைய கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. இந்த சூரத்துல் முல்கை உனக்காக ஓதினோம் யா அல்லாஹ், உனக்காக படித்தோம் யா அல்லாஹ். எங்களுடைய வருகையை கபூல் செய்வாயாக. இந்த குர்ஆனுடைய இந்த ஒரு சூறாவை படித்ததற்காக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவாயாக. இதை ஏற்பாடு செய்த அனைவர்களுக்கும் ரஹ்மத் செய்வாயாக, பரக்கத் செய்வாயாக. சொத்து செல்வங்களில் பரக்கத் செய்வாயாக, பிள்ளைகளில் பரக்கத் செய்வாயாக. நோய்களுக்கு ஷிஃபாவை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இந்த சூரத்துல் முல்கை இன்றிலிருந்து மவுத் வரை ஓதும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், துன்யாவுடைய வாழ்க்கையில் நல்லதை தருவாயாக, பர்ஸகில் நல்லதை தருவாயாக, ஆகிரத்திலும் நல்லதை தருவாயாக. ரஹ்மானே, உன்னை நம்பி வாழ்கிறோம் யா அல்லாஹ். முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பாயாக, முஸ்லிம் உம்மாவை பாதுகாப்பாயாக. உனது ரஹ்மத்தை இறக்குவாயாக, பரக்கத்தை இறக்குவாயாக. எங்களுடைய இஜ்திமாக்கள் ஒவ்வொரு மாதமும் சரியாக நடக்க தௌஃபீக் செய்வாயாக. இஹ்லாஸோடு இந்த இஜ்திமா நடைபெற தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், ஒவ்வொரு இஜ்திமாக்களுக்கும் இஹ்லாஸுடன் செலவழிக்கக்கூடியவர்களை உருவாக்கி தருவாயாக. இங்குள்ள அனைத்து முஸ்லீம்களையும் முஸ்லிம் அல்லாதவர்களையும் இணைத்து இந்த குர்ஆனை ஓதி காட்டும் பாக்கியத்தை தருவாயாக. உன்னுடைய கலாமை விளங்கப்படுத்தும் பாக்கியத்தை தருவாயாக. உன்னுடைய இலா கலிமத்தில்லாவை உயர்த்தும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், உனது நேசர்களுடைய கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. நோயாளிகள் இருக்கிறோம் யா அல்லாஹ், ஷிஃபாவை நசீபாக்கி யா அல்லாஹ். எவ்வளோ தேவையுடையவர்கள் இருக்கிறோம் யா அல்லாஹ், அனைத்து தேவைகள் நிறைவேற்றித்தா யா அல்லாஹ். யா அல்லாஹ், பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், பிள்ளை பாக்கியங்களை நசீபாக்குவாயாக. சரியான ஜோடிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், நல்ல சிறந்த சாலிஹான ஜோடிகளை தருவாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க தௌஃபீக் செய்வாயாக. உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم.